ஸோ இன்னைக்கு நம்ம ஏப்ரல் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். த ஃபர்ஸ்ட் டாபிக் இஸ் நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப். ஸோ நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கீழே கொண்டு வந்த ஒரு இனிஷியேட்டிவ். எதுக்காக அப்படின்னா, இந்தியாவில் ஹையர் மோஸ்ட் லெவல் ஆஃப் இந்த வைல்ட் லைஃப் கான்சர்வேஷனில் பீப்புள் ஷுட் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் மல்டி ப்ராங்ட் அப்ரோச். இப்போ வந்து கவர்மெண்ட் ஒன்று நினைப்பாங்க, கான்சர்வேஷன் பண்ற பீப்புள் ஒன்று நினைப்பாங்க. இப்படி தெர் ஆர் டிஃப்ரெண்ட் வியூஸ் அபவுட் ஹவு டு கன்சர்வ் வைல்ட் லைஃப். ஸோ அப்போ வி தாட் வி வில் கிரியேட் அ நேஷனல் லெவல் போர்டு. இந்த போர்டோட வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இதுல கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் இருப்பாங்க, என்ஜிஓஸ்ல இருந்து இல்லை எமினன்ட் எக்காலஜிஸ்ட் இருப்பாங்க, பிளஸ் எம்பிஸும் இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, ஸோ தட் எல்லா சைட்லேருந்து நமக்கு வியூஸ் கிடைக்கும். எப்படி இந்தியாவில் நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப் வந்து எப்படி வைல்ட் லைஃபை கன்சர்வ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு எல்லா ஆஸ்பெக்ட்லேருந்து ஒரு டிஸ்கஷன் இருக்கணும். இட் ஷுட் பி பிரைட் ஃபோரம் ஃபார் டிஸ்கஷன் அப்படிங்கிற ஐடியாவில் நம்ம ஸ்டார்ட் பண்ணதுக்கு பேர் தான் நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப். இஸ் கான்ஸ்டிடியூட்டட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்டர் செக்ஷன் 5A ஆஃப் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972. இதில் செக்ஷன் 5A இருக்குது. அந்த 5Aக்கு கீழே தான் இந்த நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப் இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இட் இஸ் சேர்ட் பை இந்தியாஸ் பிரைம் மினிஸ்டர் அண்ட் இட்ஸ் வைஸ் சேர்மன் இஸ் யூனியன் மினிஸ்டர் ஃபார் மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். ஸோ MOFCC தான் இதோட மினிஸ்டர் தான் இதோட வைஸ் சேர்மன், அண்ட் இதோட சேர்மன் வந்து ஆஃப்கோர்ஸ் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. ஸோ நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப் ஹேஸ் 47 members இன்க்ளூடிங் த சேர்பர்சன். சேர்பர்சனோட சேர்த்து மொத்தம் 47 members. Among these 19 members are ex officio members. So ex officio member அப்படின்னா என்ன அர்த்தம்னா, by virtue of holding a post somebody will become eligible to become a member here. இப்போ secretary ministry of environment, forest and climate change, he will just be, whosoever becomes secretary of ministry of environment, forest and climate change, they will become an ex officio member. So ex officio னா என்ன அர்த்தம்னா, it is not nominated post or இவங்க தான் வரணும் அப்படின்னு எதுவும் கிடையாது. ஒரு பர்டிகுலர் போஸ்ட் இருக்கும், அந்த போஸ்ட்டை யார் ஹோல்ட் பண்ணாலும் they will in turn become a member here. ஸோ அப்படி 19 ex officio members இருக்காங்க. அது இல்லாம 3 members of parliament, 2 பேர் லோக்சபாலேருந்து, ஒருத்தவங்க ராஜ்யசபாலேருந்து, 5 NGOஸோட ரெப்ரஸன்டேஷன் இருக்கு, அண்ட் 10 eminent ecologists, conservationists and environmentalists. இவங்க எல்லாரும் சேர்ந்த இந்த போர்டுக்கு பேர் தான் we call it as நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப். ஸோ இந்த நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃபோட பிரைமரி ஃபங்க்ஷன் என்னன்னா, ஆஃப் த போர்ட் இஸ் டு ப்ரமோட் த கன்சர்வேஷன் and development of wildlife and forest. Wildlife promoting the conservation and development of wildlife promote பண்ணனும் and foresting conserve பண்ணனும். So this is the idea of national board for wildlife. இப்போ ஏன் national board for wildlife பத்தி படிக்கிறோம்னா, 2-3 விஷயங்களுக்காக national board for wildlife பயங்கரமா நியூஸ்ல இருந்து இருக்கு. ஒன்னு என்ன அப்படின்னா, நிறைய என்விரான்மெண்டல் NGOs இப்போ ரீசெண்டா கவர்மெண்ட் என்ன அக்யூஸ் பண்ணாங்கன்னா, இந்த நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃபோட ஐடியாவே என்னன்னா, இட் இஸ் டு பிரிங் all the stakeholders into a forum. இந்த போர்ட்ல நிறைய டிஸ்கஷன் நடக்கணும், இது மூலியமா பாலிசி மேக்கிங் பெட்டரா நடக்கணும். தட் வாஸ் த ஹோல் ஐடியா பிஹைண்ட் நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப். பட் சேட்லி லாஸ்ட் 6 வருஷமா இந்த நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃபோட போர்ட் மீட்டிங்ஸ் வந்து பெரிய லெவலில் நடக்கவே இல்லை. ஸோ என்விரான்மெண்டல் NGOs ஆர் டெல்லிங் தட் இது வந்து நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப் கிரியேட் பண்ண அந்த பேசிக் ஐடியாலஜி இது வந்து டிஃபீட் பண்ணிடுது, இந்த வந்து மீட்டிங் நடக்காம இருக்கிறது தப்பு அப்படின்னு ஏகப்பட்ட கான்ட்ரவர்சிஸ் வந்துச்சு. தட் இஸ் ஃபர்ஸ்ட் திங், நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப் இஸ் இன் நியூஸ். அதுக்கப்புறம் இந்த நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப்ல தெர் இஸ் அ ஸ்டாண்டிங் கமிட்டி. இந்த நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப்ல ஒரு ஸ்டாண்டிங் கமிட்டி இருக்காங்க. The standing committee of national board for wildlife is chaired by union minister of environment, forest and climate change. So UNMOFCC ஓட மினிஸ்டர் தான் வந்து இதை பண்றாங்க. ஸோ அவரோட சேர்மன் தான் இதுக்கு, அதோட மினிஸ்டர் தான் இதுக்கு சேர்மன் ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு. The standing committee approves all of the projects falling within the protected wildlife areas or within 10 kilometers of them. Just a minute. ஸோ இந்த ஸ்டாண்டிங் கமிட்டியோட வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, வைல்ட் லைஃப் ப்ரொடெக்டட் ஏரியாஸ் ஆர் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 10 கிலோமீட்டர் ரீஜன்ல என்னென்ன ப்ராஜெக்ட் நடந்தாலும் அதை யாரு தான் அப்ரூவ் பண்ணுவாங்கன்னா, இந்த ஸ்டாண்டிங் கமிட்டி தான் அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் த இந்த ஸ்டாண்டிங் கமிட்டிங்கிறது இட் இஸ் ஃபார்ம்ட் வித்தின் த ஆம்பிட் ஆஃப் நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப். ஸோ என்னன்னா, இந்த நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப் மீட் பண்ணல நிறைய கண்ட்ரோவர்சிஸ் இருந்தது. பட் ஆனால் கவர்மெண்டோட இது என்னன்னா, இந்த டிசிஷன் மேக்கிங் பாடி யாருன்னா ஜென்ரலா ஸ்டாண்டிங் கமிட்டி தான். இவங்க தான் முடிவு பண்றாங்க ப்ராஜெக்ட்ஸோட அப்ரூவல் கொடுக்கலாமா கொடுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆஸ்பெக்ட்ல பாக்குறப்போ ஸ்டாண்டிங் கமிட்டி ஃபார் நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப் மீட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஸோ தி ஜென்ரலி மீட் எவ்ரி 3 months. ஸோ மீட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. டிசிஷன்ஸ் ஆர் ஆல் டேக்கன். ஸோ அதனால என்ன சொல்றாங்கன்னா, என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ
அது வந்து நடந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்டாண்டிங் கமிட்டியோட அப்ரூவ்ஸ் ஆல் த ப்ராஜெக்ட்ஸ் ஃபாலிங் வித்தின் த ப்ரொடெக்டட் வைல்ட் லைஃப் ஏரியாஸ் ஆர் வித்தின் 10 kilometers of them. The committee shall consist of Union Minister of Environment, Forest and Climate Change in charge as a vice chairperson, member secretary, and not more than 10 members to be nominated by the vice chairperson from amongst the members of the board. So National Board for Wildlife oda vice chairperson முன்னாடி பார்த்துட்டோம், union minister. So அவர் தான் இந்த ஸ்டாண்டிங் கமிட்டியை சேர் பண்றாரு. அது இல்லாம மெம்பர் செக்ரட்டரி இருக்காங்க, பிளஸ் up to 10 members of the members who are already members of the national board. இப்போ நேஷனல் போர்டுக்கு பார்த்தோம்ல 47 பேர் மெம்பரா இருக்காங்க, அதுல 19 எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ், பிளஸ் அது இல்லாம எம்பிஸ் இருக்காங்க, என்ஜிஓஸ் இருக்காங்க, எமினன்ட் எக்காலஜிஸ்ட் இருக்காங்க அப்படின்னு. ஸோ இவங்கள ஒரு 10 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்டாண்டிங் கமிட்டியில மெம்பரா இருப்பாங்க. ஸோ Wildlife Protection Act mandates that without approval or recommendation of the National Board for Wildlife, construction of tourist lodges, alteration of the boundaries of protected areas, destruction or diversion of wildlife habitat, and denotification of tiger reserves cannot be done. So in the National Board for Wildlife and அதுக்கு கீழே இருக்க ஸ்டாண்டிங் கமிட்டி இவங்க ஜென்ரலா என்ன பாத்துக்கிறாங்கன்னா, இந்த ப்ரொடெக்டட் ஏரியாஸ்ல இன்கேஸ் பவுண்டரியை பெருசாக்கணும் இல்ல சின்னதாக்கணும், ஒரு டைகர் ரிசர்வ் இதுமே இது டைகர் ரிசர்வ் இல்லைன்னு டீநோட்டிஃபை பண்ணணும், இந்த மாதிரி இல்ல அந்த ஒரு குறிப்பிட்ட ப்ரொடெக்டட் ஏரியால என்ன மாதிரியான டூரிஸ்ட் ஆக்டிவிட்டி இருக்கலாம், இந்த மாதிரி டிசிஷன்ஸ் எல்லாமே நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப்க்கு ரெஃபர் பண்றாங்க. அண்ட் இட் இஸ் ஜென்ரலி ரெக்கமெண்டட் பை ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப். So the Standing Committee on National Board for Wildlife has its first ever video conferencing meet in April 2020, where the infrastructure projects in 11 states were cleared. So எதுக்காக இப்ப நியூஸ்ல படிக்கிறோம்னா, இந்த நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃபோட ஸ்டாண்டிங் கமிட்டி ஃபர்ஸ்ட் டைமா பிகாஸ் ஆஃப் த கோவிட் இம்பாக்ட் வீடியோ கான்ஃபரன்சிங்ல மீட் பண்ணாங்க. ஏப்ரல் 2020ல மீட் பண்ணி ஒரு 11 ஸ்டேட்ஸோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸை கிளியர் பண்ணாங்க. ஸோ திஸ் இஸ் த பேசிக் ஐடியா. அண்ட் இப்போ என்ன ஆயிடுச்சு, என்ன பிரச்சனை வந்துருது அப்படின்னா, வீடியோ கான்ஃபரன்ஸ்ல மீட் பண்ணி அவசரமா எதுக்காக இந்த கிளியரன்சஸை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் கான்ட்ரவர்சி வந்துருச்சு. பட் கவர்மெண்டோட டிஃபென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதெல்லாம் இம்பார்ட்டன்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ், ஸோ அதுக்கான கிளியரன்ஸ் ஆன் டைம்ல கொடுத்தாதான் நம்மளால இதை ஒழுங்கா பண்ண முடியும். ஸோ தட் இஸ் வை வி மெட் த்ரூ வீடியோ கான்ஃபரன்ஸ் அண்ட் வி கேவ் த கிளியரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப் ஆகட்டும் இல்லை இந்த ஸ்டாண்டிங் கமிட்டி ஆகட்டும், ஜென்ரலி இட் இஸ் சீன் பை த என்வரான்மெண்டலிஸ்ட். இப்போ ரீசெண்ட் டைம்ல என்னன்னா, இதுல வந்து பெருசா பாலிசி டிசிஷன்ஸ் எடுக்கிறது கிடையாது. இட் ஹஸ் பிகம் மோர் ஆஃப் அ ஃபோரம் ஃபார் அப்ரூவல். இப்போ யாரெல்லாம் கிளியரன்ஸ் வேணுமோ அதை அப்ரூவல் பண்றதா மெயினா பண்றாங்க. மற்றபடி இதுல வந்து ஒரு ஆக்டிவ் டிஸ்கஷனோ இல்லை இதுல இருந்து பாலிசி மேக்கிங்க்கு வந்து இன்புட்ஸோ பெருசா எடுத்துக்கிறது இல்லை அப்படிங்கிற விஷயத்துலயும் நிறைய கிரிட்டிசிசம் இருந்தது நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப் எகேன்ஸ்டா. ஸோ அதனாலையும் இன் திஸ் இயர் இட் பிகம்ஸ் வெரி வெரி important. So Standing Committee on National Board for Wildlife, it is chaired by Vice Chairperson, who is the Union Minister of Environment, Forest and Climate Change. There is a member secretary and up to 10 members of the national board வந்து இதுல மெம்பர்ஸ் இருக்காங்க. இவங்க தான் வந்து ஜென்ரலா இட் இஸ் பாடி விச் அப்ரூவ்ஸ் அ ப்ராஜெக்ட். இவங்க ரெகுலரா மீட் பண்ணி ப்ராஜெக்ட்ஸ் அப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இட் இஸ் ஒன்லி த நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப் விச் வாஸ் நாட் மீட்டிங் for last 6 years for various other reasons. And but government or defense enna, the decision making body is standing committee, they generally meet every 3 months and they have been clearing the projects as and when it is required அப்படினு கவர்மெண்ட் சைட்ல சொல்றாங்க. ஸோ இதனால இந்த 2-3 ப்ராஸ்பெக்ட்னால நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப் வாஸ் ஆல்வேஸ் இன் நியூஸ். ஸோ நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப் பத்தி தெரியணும், ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப் பத்தியும் தெரியும். Now we will be able to take questions. Okay, now we will see the chat box. Persons having membership by which of post they hold, not expertise or stakeholdership. It's a statutory body. National Board for Wildlife and the Wildlife Protection Act கீழ ஸ்டார்ட் பண்ணனால it is definitely a statutory body. Ex officio members, once again ex officio member na யாருன்னா இவங்க வந்து பை நேம் நாமினேட் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் இப்போ நம்ம பார்க்குறோம், இப்போ சில என்ஜிஓஸை நாமினேட் பண்றாங்க, சில எமினன்ட் எக்காலஜிஸ்ட்டை நாமினேட் பண்றாங்கன்னு அவங்களுக்குலாம் செப்பரேட்டா கம்யூனிகேஷன் போகும். திஸ் பர்சன் இஸ் நாமினேட்டட் அஸ் அ மெம்பர் ஆஃப் த வைல்ட் லைஃப் போர்டு அப்படின்னு. எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்னா என்ன அர்த்தம்னா, திஸ் ஆர் ஆல் போஸ்ட், செக்ரட்டரி, எம்ஓஇஎஃப் இந்த மாதிரி போஸ்ட் இருக்கும்.
அந்த போஸ்ட்டை யார் ஹோல்ட் பண்ணாங்களோ தே பிகம் அ மெம்பர் ஆஃப் த திஸ் நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப். அந்த கான்செப்ட் பேர் தான் எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர் அப்படின்னு அர்த்தம். It is a statutory body that we cleared. Who approves the other projects outside 10 kilometer boundary? Does it fall under the ambit of EIA? No, என்ன அப்படின்னா நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃபோட மெயின் வேலை என்ன அப்படின்னா வைல்ட் லைஃப் அந்த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்டட் ஏரியாவை சுற்றி இருக்க ஏரியாவை இட் கோஸ் அப் டு நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப். அப்படி இல்லைன்னா தேர் ஆர் அதர் லைக் அது எந்த ஏரியா, அந்த ஏரியா எந்த இதில் ஃபாலோ ஆகுது, என்ன மாதிரி ப்ராஜெக்ட் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு வேற வேற ரூல்ஸ் இருக்கு. அதுக்கு நீங்க நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப் கொண்டு வரணும்னு அவசியம் கிடையாது. பட் திஸ் இஸ் டு என்ஷோர் தட் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்டட் ஏரியாவை சுற்றி டெவலப்மெண்ட் நடந்தா அது இந்த போர்டுக்கு தெரியாம நடக்கக்கூடாது, இவங்களோட அப்ரூவல் இல்லாம நடக்கக்கூடாது. தட் இஸ் திங். 11 ஸ்டேட்ஸ் நேம் தேவையில்லை, 11 ஸ்டேட்ஸோட நேம்லாம் மனப்பாடம் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நோ தட் தேர் ஆர் 11 ஸ்டேட்ஸ் ப்ராஜெக்ட் விச் ஆர் கிளியர். நேம்லாம் மனப்பாடம் பண்ண அவசியம் கிடையாது. Who approves the project? NBWL or standing committee? Standing committee தான் அப்ரூவ் பண்றாங்க. இந்த ப்ராஜெக்ட்ஸோட கிளியரன்சஸ் அப்ரூவ் பண்றது ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப். Without giving, like somebody has asked, without giving field survey, giving approval for these projects, which shows lethargic nature of approval committee. I'll explain. There is a slide also. I first added it and then I've deleted it. என்ன அப்படின்னா எப்படி இந்த ப்ரொபோசல் வருது அப்படின்னா முதல்ல the company will propose, இந்த ஏரியாவில் நாங்கள் ஒர்க் பண்ண போகிறோம், இவ்வளோ இம்பாக்ட் இருக்குன்னு அவங்க ஒரு ப்ரொபோசல் கொடுப்பாங்க. அது வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் அத்தாரிட்டிஸ்ட்ட போகும். இந்த டிஎஃப்ஓ அந்த லெவலில் இருக்கவங்க அதை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவாங்க. அவங்க அதுக்கப்புறம் ஸ்டேட் லெவல் அத்தாரிட்டிக்கு அனுப்பி வைப்பாங்க. ஸ்டேட் வைல்ட் லைஃப் வார்டன் இவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஸ்டேட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் இவங்கெல்லாம் இதை அனலைஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஓகேன்னா அவங்க ஸ்டேட் வைல்ட் லைஃப் லைக் பயோடைவர்சிட்டி போர்டு, வைல்ட் லைஃப் போர்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அவங்களுக்கும் ஓகே அப்படின்னா தான் இட் இஸ் ஃபார்வர்டட் டு நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப் ஃபார் ஸ்கிரீனிங். ஸோ தேர் இஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ் தட் ஹேப்பன்ஸ் பிட்வீன் இட். ஸோ நான் வேணும் அப்படின்னு சொன்னால் ஐ வில் ஷேர் இட் இன் த குரூப், டவுன் ஹாலில் ஷேர் பண்ணுறேன். தேர் இஸ் அ ஸ்லைட் ஃபார் இட் எப்படி இதை பண்ணுறாங்கன்னு. பட் மற்றபடி கிரவுண்ட் லெவல்ல இருந்து எல்லா ரெக்கமெண்டேஷன்ஸையும் எடுத்துக்கிட்டு தான் ஸ்டாண்டிங் கமிட்டி டிசைட்ஸ் இட். இட்ஸ் நாட் த ஸ்டாண்டிங் கமிட்டி ஹூ டிசைட்ஸ் இட் ஆன் தேர் ஓன். ப்ளீஸ் ஷேர் த ப்ராசஸ் ஸ்லைட். நான் ஷேர் பண்ணுறேன். இட்ஸ் ஒன்லி ஃபார் நாலேஜ் பர்பஸ். பட் எக்ஸாமுக்கு டேரெக்டாக வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. Okay, now I think the questions have stopped. We will go to the class again. Okay, next topic enna appadina Earth's seismic noise level. So scientists at the British Geological Survey reported a change in Earth's seismic noise and vibration amid the corona lockdown. So Earth oda seismic noise and vibrations வந்து corona lockdown ல கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு பிரிட்டிஷ் ஜியோலாஜிக்கல் சர்வே ஒரு ரிப்போர்ட்டை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஸ் வி ஆல் நோ, கொரோனா வைரஸ் வந்ததுக்கு அப்புறம் குளோபல் லெவலில் தேர் வாஸ் லாக்டவுன். இந்த லாக்டவுனில் நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. அதில் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா எர்த்தோட சீஸ்மிக் நாய்ஸ் லெவல்ஸ் ஹேவ் கம் டவுன். ஓகே, ஸோ வாட் டு யூ மீன் பை சீஸ்மிக் நாய்ஸ் லெவல் அப்படின்னா முதல்ல வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் சீஸ்மிக் ஆக்டிவிட்டி. ஸோ ஆஸ் வி ஆல் நோ, சீஸ்மிக் ஆக்டிவிட்டினா என்ன அப்படின்னா எர்த்தோட அண்டர் தி சர்ஃபேஸ் தேர் ஆர் வொல்கானிக் மூவ்மெண்ட், ராக் மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் நடக்குது. அந்த மூவ்மெண்ட்டுக்கு வி ஜென்ரலி கால்ட் சீஸ்மிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை மெஷர் பண்ணுறது தான் வி காட் சீஸ்மோமீட்டர் அப்படின்றது. நம்ம சீஸ்மோகிராம், சீஸ்மோகிராஃப் அப்படின்னு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு. எதுக்காகனா த சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட் தட் ரெக்கார்ட்ஸ் கிரவுண்ட் மோஷன்ஸ் சச் எஸ் காஸ்ட் பை earthquake, volcanic eruptions, explosions. ஸோ கிரவுண்டில் இப்போ நம்ம ஷேக் ஆகும் பார்த்தீங்களா, ஸோ earthquake வந்தால் ஷேக் ஆகும், வால்கானிக் எரப்ஷன் இருந்தால் ஷேக் ஆகும், இல்லை ஒரு பாம் பிளாஸ்ட் இருந்தால் ஷேக் ஆகும், இப்படி எக்ஸ்ப்ளோஷன், இப்படி வேரியஸ் ரீசன்ஸ்னால கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய மோஷன்ஸை ரெக்கார்ட் பண்ற சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு தான் வி கால் சீஸ்மிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு பேர் சொல்றோம். அந்த சீஸ்மிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட அக்யூரஸியை டிஃபைன் பண்றதுல ஒன் ஆஃப் த மெயின் இஷ்யூ என்ன அப்படின்னா த சீஸ்மிக் நாய்ஸ். ஸோ சீஸ்மிக் நாய்ஸ்னா என்ன அப்படின்னா இஸ் த அன்வான்டட் காம்பனன்ட் ஆஃப் சிக்னல் ரெக்கார்டட் பை சீஸ்மோமீட்டர். ஒரு சீஸ்மோமீட்டர்ல earthquake, volcanic eruption, எக்ஸ்ப்ளோஷனை மெஷர் பண்றதுக்காக நம்ம அதை வந்து கமிஷன் பண்ணியிருக்கோம். பட் அதில் நிறைய அன்வான்டட் காம்பனன்ட்ஸ் இருக்கும். தட் இஸ் வாட் யூ கால் சீஸ்மிக் நாய்ஸ் அப்படின்னு. இப்போ நாய்ஸ்னா என்ன அர்த்தம், இறைச்சல் அப்படின்னு சொல்றோம்ல. ஸோ அந்த ஒரு நார்மலான ஒரு ரெக்கார்டிங் நடக்கிறப்போ சுற்றி இருக்கிற இம்பாக்ட் இருக்கிறது வி கால் இட் as seismic noise அப்படின்னு சொல்றோம். ஸோ திஸ் நாய்ஸ் இன்க்ளூட்ஸ் வைப்ரேஷன் காஸ்ட் டியூ டு ஹியூமன் ஆக்டிவிட்டி. ஸோ இந்த நாய்ஸ் எப்படி வருதுன்னா, இப்போ நம்ம ஒரு சென்சார் வச்சிருக்கோம்னா அந்த சென்சாரை சுற்றி இருக்க ஏரியாவில்
இஃப் யூ ஹேவ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் மேனுஃபேக்சரிங், எங்க ஒரு இடத்துல ஒரு மைனிங் நடக்குது, ஸோ அந்த அதிர்வும் இதுல பதிவாகும். எங்க ஒரு இடத்துல ஹெவி டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்குது, இல்லை ஒரு பிஸியான ஹைவே இருக்கு அப்படின்னா, ஆல்தோ இப்போ ஒரு ரயில், இப்போ நம்ம ட்ரெயின்ல போற பார்த்துருக்கீங்களா, இப்போ ட்ரெயின்ல பக்கத்துல இருக்க பில்டிங்ஸ்லாம் ஒரு ட்ரெயின் பாஸ் ஆனா கிடுகிடுன்னு ஆடும். ஸோ சச் வைப்ரேஷன்ஸ் ஆர் ஆல்சோ ரெக்கார்டட் இன் த சீஸ்மிக் டேட்டா. அந்த மாதிரி அன்வான்ட் ரெக்கார்டிங்ஸ் தான் we call it as seismic noise அப்படின்னு சொல்றோம். And such noises makes it difficult for scientists to study seismic data that is more valuable. Seismic data வந்து ரொம்ப வேல்யூபிளான ஒரு டேட்டா, பட் அதை ஸ்டடி பண்றப்போ இந்த மாதிரியான மேன்மேட் வைப்ரேஷன்ஸ் பெரிய லெவலில் நாய்ஸாக இருக்கு. அந்த நாய்ஸஸ் இருக்கனால நம்மளோட ப்ரெடிக்ஷன் வந்து ரொம்ப அக்யூரேட்டா இல்லை, நம்மளோட ரெக்கார்டிங்ஸும் ரொம்ப அக்யூரேட்டா இல்லை. The seismometers are incredibly sensitive, so they also pick up other sources of vibration, including human activity, road traffic, machinery, even people walking past. So இந்த ரொம்ப சென்சிட்டிவான ஒரு எக்யூப்மெண்ட் சீஸ்மோமீட்டர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதை சுற்றி அர்த்தோட சீஸ்மிக் ஆக்டிவிட்டி நடந்தால் மட்டும் ரெக்கார்ட் ஆகிறது கிடையாது, வேற ஏதாவது நம்ம ஹியூமன் மேட் ஆக்டிவிட்டி நடந்தால் கூட அதில் ஆப்வியஸாக ரெக்கார்ட் ஆயிடும். ஸோ தட் இப்போ ஒரு பாட்டை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் கஷ்டப்பட்டு பாட்டு பாடி ஒரு டிக்டாக் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கப்போ பின்னாடி யாராவது கத்துனாங்கன்னா தட் இஸ் அ நாய்ஸ். ஸோ இட்ஸ் த சேம் திங் ஃபார் சீஸ்மோமீட்டர்ஸ். இந்த சீஸ்மோமீட்டர்ஸ்ல we are trying to record incredibly sensitive recordings of seismographic activity. அப்படி நடக்கிறப்போ நம்மளோட மேன்மேட் வைப்ரேஷன்ஸ் அந்த ரெக்கார்டிங்ஸை இன்சென்சிட்டிவ் ஆக்குது, இல்லை ரொம்ப அக்யூரேட் இல்லாமல் ஆக்குது. தட் இஸ் வாட் யூ கால் in the seismic noise. All these things generate vibration that propagate as seismic waves through the earth. So இது எல்லாமே எர்த்துக்குள்ள ஒரு சீஸ்மிக் வேவ்ஸ் மாதிரியே டிராவல் பண்ணுது. ஸோ இட் இஸ் வெரி ஹார்ட் டு டிஃபரன்ஷியேட் பிட்வீன் த ஆக்சுவல் சீஸ்மிக் ரெக்கார்டிங் ஆஸ் வெல் அஸ் த நாய்ஸ் ரெக்கார்டிங். ஸோ இதனால நம்மளோட சயின்டிஸ்டுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கு இந்த சீஸ்மிக் நாய்ஸ் வந்து அக்யூரேட்டான சீஸ்மிக் ரெக்கார்டிங்ஸை எடுக்கிறது இல்லை. பட் இப்போ இந்த கொரோனா வைரஸோட இம்பாக்ட் வந்து என்ன ஆச்சுன்னா, குளோபல் லெவலில் லாக்டவுன் நடந்துருச்சு. ஸோ பெருசாக மேனுஃபேக்சரிங்கோ டிரான்ஸ்போர்ட்டோ எல்லாமே கம்மி ஆயிட்டதுனால இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் வி குட் சி தே பிகம் மோர் அண்ட் மோர் சென்சிட்டிவ். தேவையில்லாத நாய்ஸ் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. அப்போ வாட் வி ஆர் ரெக்கார்டிங் இஸ் லெஸ் ஆஃப் நாய்ஸ் அண்ட் மோர் ஆஃப் த ஆக்சுவல் சீஸ்மிக் ஆக்டிவிட்டி ஆஃப் த அர்த். ஸோ இதை தான் பிரிட்டிஷ் ஜியோலாஜிக்கல் சர்வே கண்டுபிடிச்சிருக்காங்க. அர்த்தோட சீஸ்மிக் நாய்ஸ் லெவல்ஸ் வந்து கொரோனா வைரஸ் லாக்டவுனில் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பெல்ஜியம்ல எடுக்கப்பட்ட ஒரு சாம்பிள். ஸோ இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இன் பெல்ஜியம் வைப்ரேஷன் காஸ்ட் பை ஹியூமன் ஆக்டிவிட்டி have fallen by about 1/3 since coronavirus containment measures were introduced. So இந்த containment measuresனால நமக்கு பெருசா manufacturing activity கிடையாது, transport activity கிடையாது. இதனால என்ன ஆகுதுன்னா, ambient இந்த seismic noise வந்து கம்மியாயிட்டே போகுது. seismic noise கம்மியாச்சு அப்படின்னு சொன்னா நம்மளோட seismic recordings will become more sensitive or more accurate. So இது வந்து ஒரு நல்ல விஷயம். எதுக்காக இந்த seismic recordings எடுக்கிறோம்னா, as you all know, one of the important challenges that mankind has is to predict an earthquake. earthquake prediction-ங்கிறது ரொம்ப வருஷமா நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம். இப்போ நம்ம சைக்ளோன் ப்ரெடிக்ஷன் ஆகட்டும், இந்த மாதிரி விஷயத்தில் நிறைய இம்ப்ரூவ் ஆகிட்டோம். பட் earthquake ப்ரெடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளால ரொம்ப பெரிய டெவலப்மெண்ட் கொண்டு வர முடியல. பிகாஸ் ஆர் ரிசர்ச்சஸ் ஆர் நாட் ஸோ அக்யூரேட். நம்மளால ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி ஒரு earthquake ப்ரெடிக்ட் பண்ண முடியல. இட்ஸ் ஒன்லி ஸ்டில் இன் மினிட்ஸ். சில நிமிடங்களுக்கு முன்னாடி நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். பட் சில நிமிடங்களுக்கு முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ணி நம்மளால ஒரு பெரிய பாப்புலேஷனை வார்ன் பண்ணி ப்ராப்பர் ஸ்டெப்ஸ் எடுக்க முடியல. ஸோ ஏர்லி வார்னிங் இன் earthquake is still a challenging task. அப்போ இந்த சீஸ்மிக் நாய்ஸ் குறையுது அப்படின்னு சொன்னா then we are able to observe earth more keenly, more closely. அப்போ அக்யூரேட்டான ரெக்கார்டிங்ஸ் வர்றப்போ நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் சீஸ்மிக் ஆக்டிவிட்டி will become better. ஸோ அதனால இந்த லாக்டவுன் has helped seismic scientists to observe better observation with respect to what happens in the earth seismic activity. So இந்த ஐடியாவுக்கு வருது earth seismic noise levels அப்படின்னு சொல்லிட்டு. Now if you have any question you can ask in the chat box. What is the difference between seismometer and Richter scale? Richter scale அப்படிங்கிறது வந்து இன்கேஸ் ஒரு earthquake நடந்துச்சுன்னா அதை நமக்கு புரியுற மாதிரி ஒரு நம்பர்ல சொல்றதுக்கு பேரு Richter scale. லைக் Richter scale 5 அப்படின்னா நமக்கு தெரியும் சுமாரான ஒரு earthquake. Richter scale 2 அப்படின்னா ஒரு பெரிய மேட்டர் இல்லை. Richter scale 10 அப்படின்னா ஒரு பெரிய விஷயம். ஸோ இப்படி நமக்கு ரிலேட் பண்ணக்கூடிய டேர்ம்ஸ்ல வரதான் Richter scale. சீஸ்மோமீட்டர் அப்படிங்கிறது இந்த ரெக்கார்டிங்ஸ் பண்ற எக்யூப்மெண்ட், இட்ஸ் சென்சிட்டிவ் எக்யூப்மெண்ட், அதுக்கு பேரு சீஸ்மோமீட்டர். What about Japan? Do they predict earthquake? They are trying to predict earthquake, but உலகத்துல யாருக்குமே ரொம்ப அட்வான்ஸ்டா earthquake ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய டெக்னாலஜி கிடையாது. எவ்ரிபடி இஸ் இன் மினிட்ஸ். 45 நிமிஷம், 60 நிமிஷம், 80 நிமிஷம் இப்படி இருக்கு.
பிகாஸ் நம்மளால ரொம்ப அக்யூரேட்டா earthquake ப்ரெடிக்ட் பண்ண முடியல. தட் இஸ் த ரியாலிட்டி. How this will be useful in future when the world again back to normal. இப்போ இந்த பீரியட்ல வேர்ல்டு நார்மலா இல்லாத பீரியட்ல நாய்ஸ் கம்மியா இருக்கிறப்போ வாட் எவர் அக்யூரேட் ரீடிங்ஸ் தட் வி ஹேவ் will definitely give us a better data. இப்போ இந்த டைம்ல ஒரு earthquake நடக்குதுன்னா அது சுத்தி இருக்க எக்யூப்மெண்ட்ஸ்ல எவ்வளவு தூரம் ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்படி பாக்குறப்போ நார்மலா எர்த் நார்மலா ஃபங்க்ஷன் ஆகிற எதுக்கும் இது வந்து ரொம்ப அக்யூரேட் டேட்டா. ஸோ இது மூலியமா we will get a better model to predict earthquakes in future. So this will become always a better model. அப்படி இது இந்த டேட்டா வந்து ஒரு பெட்டர் மாடலை உருவாக்குறதுக்கு டெஃபினட்டா ஹெல்ப் பண்ணும். Okay, I think we have answered all the questions. Now we will go to next topic. Okay, that is aerosols. So aerosol அப்படிங்கிறது ரொம்ப ஒரு overarching ஆன ஒரு term. So an aerosol is a suspension of fine solid particle or liquid droplets in air or another gas. இதுக்கு பேரு aerosol. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா காத்துல either ஒரு solid particles இல்ல liquid droplet சஸ்பெண்ட் ஆயிருக்கு அப்படின்னா it is called as aerosol. So aerosols are short-lived, unlike greenhouse gases that persist and accumulate in the atmosphere for longer period. So greenhouse gases க்கும் aerosols க்கும் main difference என்னன்னா greenhouse gasங்கிறது அட்மாஸ்பியர்ல ரொம்ப நாள் இருக்கும், இல்ல ரொம்ப மாதங்கள் கூட இருக்கலாம், ரொம்ப வருஷம் கூட இருக்கலாம். But aerosols are generally short-lived. இது அவ்வளவு நாள் இருக்காது. It will be suspended for some time, and because of gravity the solid particles might come down or the liquid particles might get evaporated. So or it might come down also. So it is a short-lived phenomenon. Aerosols can be natural or anthropogenic. Aerosol பொறுத்த வரைக்கும் ரெண்டு இருக்கு. 90% of the aerosols are natural origin, like water vapor, நம்ம dew, clouds, இந்த மாதிரி எல்லாமே aerosol தான் ஒரு வகையில. So 90% of the mass is natural origin, remaining 10% are anthropogenic or man-made. So நம்ம create பண்றது 10% தான், 90% is natural origin. Examples of natural aerosol என்னன்னா fog, dust, ஃபாரஸ்ட் எக்ஸுடேட்ஸ் அண்ட் கெய்சர் ஸ்டீம். ஸோ இப்போ கெய்சர்லேருந்து வரக்கூடிய இந்த நீராவி ஆகட்டும், ஃபாக் ஆகட்டும், டஸ்ட் ஆகட்டும், இப்போ நம்ம இப்போ ஒரு வால்கானிக் ஆஷ்லேருந்து வரக்கூடியது இதெல்லாம் வந்து தேர் கால்ட் இஸ் நேச்சுரல் ஏரோசால்ஸ். ஆந்த்ரோபோஜெனிக் ஏரோசால்ஸ்னா ஹேஸ், தட் இஸ் லைக் நேச்சுரல் வாட்டர் வேப்பர் இன் தி ஏர் கம்பைன்ட் வித் த பொல்யூட்டன், நம்ம ரிலீஸ் பண்ணுற பொல்யூட்டன்ஸ் ஆகட்டும். ஸோ இதனால் வரக்கூடிய ஹேஸ், ஸ்மோக், particulate air pollutants, இது எல்லாமே we call it as anthropogenic aerosols அப்படின்னு சொல்றோம். So 90% natural, 10% anthropogenic. Aerosol levels in North India or Indo-Gangetic plains are at least 20-year low for this time of the year, according to the satellite data published by US Space Agency NASA on April 21, 2020. So April 21 NASA ஒரு டேட்டா ரிலீஸ் பண்ணாங்க, சேட்டலைட் டேட்டா. அதுல என்ன சொல்றாங்கன்னா வழக்கமா இண்டோ கேஞ்சடிக் பிளைன்ல ஏரோசால் லெவல் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். பட் அதை லாஸ்ட் இயர் ஜென்ரலா இந்த டைம்ல டியூரிங் த மார்ச் ஏப்ரல் டைம்ல இருக்கக்கூடிய ஆவரேஜை விட இந்த வருஷம் 20% கம்மியா இருந்தது அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதனாலதான் நம்ம ஏரோசால்ஸை பத்தி இப்போ கொஞ்சம் அதிகமா படிக்கிறோம். அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ an impact of like கோவிட் லாக்டவுனோட இம்பாக்ட் தான் பேசிக்கலி. Impacts of aerosols. So aerosols in lower atmosphere can modify the size of the cloud particle, changing how the clouds reflect and absorb sunlight, thereby affecting the Earth's energy budget. So I'll show you in a picture. I'll explain pannalam. During winter in the polar region, aerosols grow to form the polar stratospheric cloud. So நம்ம ozone hole பத்தி பார்த்தப்ப கூட பார்த்தோம். One of the reason for ozone hole Antarctic regionல ஃபார்ம் ஆகிறதுக்கு, அங்க ஃபார்ம் ஆகிற polar stratospheric cloud வந்து ஒரு முக்கியமான ரீசன். So இந்த aerosols are very light, so they get carried for a very higher distances. அப்படி ஹையர் டிஸ்டன்சஸ்ல ஹைட்ல போறப்போ instead of forming a cloud in the troposphere, they tend to form it in the stratosphere. So அப்படி போலார் ரீஜன்ல ஃபார்ம் பண்றதுக்கு பேரு polar stratospheric clouds. இது வந்து வின்டர் டைம்ல தான் அதிகமா இருக்கும். The larger surface area of these cloud particles provide sites for chemical reaction to take place. So இந்த இப்படி போன விஷயங்கள் வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை உருவாக்குது. These reactions led to the formation of large amount of reactive chlorine and ultimately the destruction of ozone in the stratosphere. So இப்போ நம்ம பார்த்தோம் ozone depleting substances, ODS அப்படின்னு சொல்றோம். இந்த substances are basically like molecules of chlorine. It can be CFC, HCFC எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த குளோரின் போறப்ப என்னன்னா O3 அப்படிங்கிறது தான் ஓசோன். இந்த குளோரின் என்ன பண்ணுதுன்னா அந்த O3யோட ரியாக்ட் பண்ணும்போது
it becomes chlorine monoxide. ஒரு ஆக்சிஜன் மாலிகுல் குளோரினோட சேர்ந்துக்கும். ஸோ இட் பிகம்ஸ் குளோரின் மோனாக்சைடு பிளஸ் அந்த O3 என்னவா மாறிடுதுன்னா ஒரு O போனதுக்கு அப்புறம் O2 மாறிடுது. ஸோ குளோரின் மோனாக்சைடு அண்ட் ஆக்சிஜனா மாறுது. எது மாறுதுன்னா ஓசோன் மாறுது. ஸோ அப்போ இந்த பர்டிகுலர் கிளவுட்ஸ் கிரியேட் பண்றதுல ஏரோசால்ஸ் பிளே அ வைட்டல் ரோல். ஸோ ஏரோசாலோட ஒன் ஆஃப் த மெயின் நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னா it can lead to more amount of polar stratospheric clouds. More amount of polar stratospheric clouds la chlorine இருக்கிறப்போ it reacts with the ozone in the atmosphere at the higher level and அது மூலமா ozone layer வந்து ozone destruction நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். So this is a negative impact of aerosols in the for the ozone. இப்போ நம்ம பார்க்குறோம். ஸோ சம்பி ஒரு ஃபேக்டரி அங்கிருந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஏரோசால்ஸை ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ இஃப் தே ஃபைண்ட் தேர் வே இன் டு த கிளவுட்ஸ், ஸோ கிளவுட்ஸுக்கு போகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா தீஸ் ஏரோசால்ஸ் லைக் ஜென்ரலாக என்ன ஆகும்னா கிளவுட்ஸில் நெகட்டிவ் டிகிரியில் -2 -3 டிகிரிஸில் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் இருக்கும். when these aerosols go, they stick on to this aerosol and become solid in nature. -3 -2ல பிகாஸ் அங்கே எது கூடயும் ஹோல்ட் பண்ண முடியாதனால அது லிக்விடாகவே இருக்கும். தேர் கால்ட் சூப்பர் கூல் லிக்விட் பார்ட்டிகல்ஸ்னு சொல்கிறோம், லிக்விட் ட்ராப்லெட்ஸ் அப்படின்னு. இந்த தூசிகள் போகிறப்ப என்னன்னா இதை சுற்றி அது பைண்ட் ஆகிக்கும். ஸோ இட் பிகம்ஸ் அ வாட்டர் ட்ராப்லெட். இந்த வாட்டர் droplet, because of the upward and downward movement within the cloud, will ensure that becomes a bigger water droplet, and bigger water droplet ஆச்சுன்னா அது மழையா பொழியும். ஸோ இந்த aerosols can determine எந்த அளவுக்கு மழை பொழியுது அப்படின்னு. இப்போ நம்ம cloud seeding சொல்றோமே, so cloud seeding is an artificial way of introducing this aerosol kind of particle into a cloud. So அது மூலியமா அந்த cloud மழை பெய்ய வைக்க முடியும். So this aerosol can play a role in how rainfall distribution occurs. ஒரு ஏரியால அதிகமா இருக்குன்னா can more rainfall in that area provided there are enough clouds in that area. Now aerosols in the stratosphere. So when the volcano erupts, an aerosol layer is formed from the droplets of sulfuric acid. So ஒரு volcano erupt ஆறப்போ sulfuric acid வந்து நிறைய droplets உருவாகலாம். அது வந்து என்னன்னா இந்த eruptionனால it goes to a very high altitude. This layer stays in stratosphere from week to several months. So இது வந்து ஈஸியா டிசிபேட் ஆகாது, ஏன்னா அங்க அவ்வளவா ஏர் மூவ்மெண்ட் கிடையாது. So weeks to several months அங்கேயே இருக்கும். These aerosols spread everywhere by winds, where they stay for sometimes 2 years வரைக்கும் கூட அந்த லேயர்ல இருக்கும். By scattering and reflecting the sunlight, these particles help to cool down the planet. இப்போ அது ரொம்ப ஹைட்டுக்கு போயிடுச்சா, so these are all dark particles. அங்கிருந்து வர சன்லைட்டை இது என்ன பண்ணா it tends to reflect rather than like penetrate through the Earth's atmosphere. It tends to reflect at that altitude only. அப்படி பண்றப்போ it leads to something called as எப்படி global warming அப்படின்னு சொல்றோமோ அந்த மாதிரி aerosol stratosphereல they lead to a concept called as global cooling. அப்படிங்கிறதுக்கு aerosols play a major role in stratosphere. Aerosols in troposphere. Aerosols provide nuclei for most cloud droplets. முன்னாடி பார்த்த மாதிரி இந்த cloudல droplets are -3 -4 டிகிரில இருக்கும். இந்த ஒரு சின்ன நியூக்ளியை கிடைச்சிச்சுன்னா இதை சுத்தி it binds and forms water droplets. So it leads to rain basically. Cloud albedo effect ஒன்று இருக்கு. அப்படின்னா என்னன்னா நிறைய பொல்யூஷன் நடக்கிறப்போ more and more aerosol get into the clouds. அப்போ நார்மலா பிரைட் கலரா இருக்க clouds என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா it tends to absorb the light. அது வந்து லைட்டை பெனிட்ரேட் பண்ண விட்டுரும். பட் ஆஸ் இட் பிகம்ஸ் டார்க்கர், இப்போ இந்த மாதிரி பொல்யூஷன் இருக்க கிளவுடுனா அது ஆக்சுவலி டென்ஸ் டு பிகம் மோர் அண்ட் மோர் டார்க்கர். அப்போ அதிகமாக டார்க்காக இட் டென்ஸ் டு ரிஃப்ளெக்ட் த சன் ரேஸ். ஸோ சோலார் ரேடியேஷனை ரிஃப்ளெக்ட் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ தட் இஸ் ஆல்சோ அன் இம்பாக்ட் ஆன் குளோபல் கூலிங். ஸோ ஏரோசால்ஸ் ஸ்ட்ராட்டோஸ்பியர்ஸ் அண்ட் ட்ரோபோஸ்பியரில் தே கேன் லீட் டு அ கான்செப்ட் கால்ட் அஸ் global cooling. So the rightmost topic பாருங்க. So it can lead to a concept called as global cooling அப்படின்னு பார்க்குறோம். பட் இதுல பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா இந்த aerosols if they are in the nature of ozone depleting substance இருந்துச்சுன்னா it definitely affects the ozone. But ozone depleting substance இல்ல அப்படின்னா it generally tends to cool the heat rather than like global warming க்கு against செயல்படுது. So it reflects the sunlight at high latitude only. And the altitude in the sunlight reflect பண்றதுனால earth relatively cool வச்சுக்க முடியுது. So that is the positive impact of aerosols. But if they are ozone depleting in nature அப்படின்னா it will destroy the ozone layer. So it can have a positive impact or negative impact depending on the composition of the aerosol. So and the aerosol it can vary. So this idea is what we call aerosols. So aerosols பத்தி இந்த வருஷம் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. So that's why I thought I'll deal it in detail. Okay, now you can ask questions.
For this reason only we have not got any accurate seismic activity. பழைய டாபிக் யாரோ கேட்டிருக்காங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன். இப்போ நம்ம வந்து சீஸ்மோமீட்டர்ல இன்னும் நம்ம நிறைய ரிசர்ச் பண்றோம், அக்யூரேட்டா மாற ட்ரை பண்றோம். இப்போ சைக்ளோன் ப்ரெடிக்ஷனே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 15 இயர்ஸ்ல அவர் கெப்பாசிட்டி ஹஸ் இன்க்ரீஸ்ட் அ லாட். அந்த மாதிரி சீஸ்மோமீட்டர்ல இப்போ நம்ம நிறைய ரிசர்ச் பண்றோம். திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன். திஸ் seismic noise is one of the reason why we are not able to attain the optimal efficiency. Sir, why ask about aerosols in this CSP? In the global cooling அப்படிங்கிற கான்செப்ட் இப்போ நிறைய பேசுறாங்க aerosolsனால. Based on the composition of an aerosol, it can lead to global cooling லீட் பண்ணலாம், இல்லை it can lead to ozone depleting substance கூட இருக்கலாம். இப்போ ஆர்க்டிக்ல ஒரு ஹோல் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க ஓசோன்ல. அண்டார்டிக்ல ஓசோன் ஹோல் வந்து நிறைய இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த லாக்டவுன் டைம்ல குளோபல் லெவல்ல ஏரோசால்ஸோட லெவல் கம்மியாச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்படி நிறைய விஷயங்களுக்காக ஏரோசால்ஸை பத்தி பேசிட்டே இருக்காங்க. ஸோ இந்த சிவில் சர்வீஸ் ப்ரிலிம்ஸ்ல ஏரோசால்ஸ் கேன் பி a very important topic. So does this aerosol play any role in cyclone? So cyclone la enna, cyclone is a very localized meteorological event. But aerosols பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, whenever there is a super cooled water droplet in a cloud, aerosol play that trigger role. And in the trigger கொடுக்கிறது aerosols தான். This aerosol can lead to rain. So that is the basic understanding of aerosol. How the aerosol is formed முன்னாடி பார்த்துட்டோம். Fog is because aerosolங்கிறது it can be solid or it can be liquid also. ஸோ ஒரு கிளவுட் உருவாகிறதோ, ஃபாக் உருவாகிறதோ, இல்லை ஒரு டெசர்ட் ஸ்டார்ம்ல டஸ்ட் ட்ரிகர் ஆகுறதோ, இல்லை ஒரு ஃபாரஸ்ட் எரிஞ்சு அது மூலியமா டஸ்ட் ஃபார்ம் ஆகுறதோ, இல்லை ஒரு வால்கானிக் எரப்ஷன் மூலியமா ஃபார்ம் ஆகுறதோ, இதெல்லாம் நேச்சுரல் வே. ஆர்டிஃபிஷியல் வே அப்படின்னா இப்போ நம்ம எரிக்கிறதுல நிறைய சின்ன சின்ன துகள்கள் பார்க்குறோம்ல. இப்போ நம்ம கிச்சன்ல பார்த்துருப்பீங்க, மேலே ஒரு கருப்பு கலர்ல ஒரு லேயரா படியும். தேர் ஆல் பேசிக்கலி சாலிட் ஏரோசால்ஸ் தான். ரொம்ப நாளாக சமைச்சிட்டு ரூஃபை கிளீன் பண்ணல அப்படின்னா வி குட் சி பழைய அடுப்பில் பார்த்துருப்போம்ல. That is a natural source of this one. Vehicle pollution is also one. All the particulate matter can also be called as aerosols. Hence, for aerosol has both pros and cons. Yes, con abdin pathana global cooling, but pro abdin pathana global cooling, but cons abdin pathana it can lead to ozone depletion. Cloud seeding அப்படின்னா என்னன்னா, ஒரு கிளவுட் இருக்கு, அந்த கிளவுட் வந்து ஒரு ஊரா தாண்டி போயிட்டே இருக்கும். மழை பெய்யறதுக்கான எக்ஸாக்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் அமைஞ்சாதான் ஒரு கிளவுட் வந்து அந்த இடத்துல மழை பொழியும். பட் உங்களுக்கு இந்த கிளவுட்ல இருந்து மழை வேணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா த மெயின் இம்பாக்ட் என்ன ஏற்படுத்தும் அப்படின்னா, நீங்க ஒரு ஏரோசால் சின்ன சின்ன ஏரோசால்ஸ் சில்வர் நைட்ரேட் மாதிரியான பார்ட்டிகல்ஸ் சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்றீங்கன்னா அதுல அந்த சூப்பர் கூல் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் பைண்ட் ஆகி ரெயின் பண்ணும். ஸோ ஒரு கிளவுட்ல இருந்து ஆர்டிஃபிஷியலா உங்களுக்கு நினைக்கிற இடத்துல மழையை வர வளர்ச்சிங்கன்னா இட்ஸ் கால்ட் இஸ் கிளவுட் சீலிங். Do aerosols contribute to global warming? அதான் சொல்லிட்டீங்க, ஏரோசால்ங்கிறது ஒரு பெரிய கான்செப்ட். அந்த ஏரோசால்ஸ்ல தேர் ஆர் பாசிட்டிவ் எஃபெக்ட் ஆல்சோ, நெகட்டிவ் எஃபெக்ட் ஆல்சோ. அது அந்த ஏரோசால் எதால காம்போசிஷன் இருக்கு அப்படிங்கிறது முக்கியம். அந்த ஏரோசால் வந்து ஒரு குளோபல் வார்மிங் சப்ஸ்டன்ஸா இருந்தா இட் டெஃபினெட்லி லீட்ஸ் டு குளோபல் வார்மிங். பட் ஏரோசால்ஸ் இன் ஜெனரல் tends to make it more into global cooling than global warming. Please repeat the albedo effect. So inga, like I will show you that slide, just a minute, you will be able to get a clear idea. Okay, cloud albedo effect na one more pollution, nariya pollution arappa nariya in the aerosols form avudhu. Higher concentration of minuscule aerosols in the air la nariya in the minuscule aerosol form avudhu. Condensation of water vapor on finer aerosol particle to produce tinier cloud droplets. Clouds la first kutti kutti droplets uragum because these super cold water droplets tend to bind into this particle. Higher concentration of smaller cloud droplets creates denser and brighter clouds. So இப்படி உருவாகிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா it becomes brighter and becomes more denser cloud. Solar dimming, that is brighter clouds with greater optical depth contribute to more reflection of solar radiation. So in the concept பேரு we call it solar dimming அப்படின்னு பேரு. So town hall I'll put it what is solar dimming. If you are not able to understand here clearly, I'll put it what is solar dimming. So in the solar dimming, brighter clouds have greater optical depth. அது மூலமா என்ன ஆகுதுன்னா it leads to more amount of solar energy being, solar lights being
reflected back to the space rather than allowing it to penetrate into Earth's atmosphere. அதுக்கு பேரு solar dimming அப்படின்னு சொல்றோம். So we will talk about it when the time comes. Okay, now we will go to, I think we will go to next topic. We are running out of time. Okay, next topic is fly ash. So fly ash அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, fly ash is an end product of combustion during the process of power generation in coal based thermal power plant. So coal based thermal power plantல ஜென்ரலா என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த கோலை they tend to convert into, இப்போ எலக்ட்ரிசிட்டியா நம்ம வந்து தெர்மல் பவர் பிளான்ட்ல பிகாஸ் ஆஃப் இந்த கோலை பர்ன் பண்றோம், அது மூலியமா என்ன பண்றோம்னா ஹீட்டை ஜென்ரேட் பண்றோம். அந்த ஹீட்டை we tend to convert into electricity. ஸோ அப்படிதான் கோல் பேஸ்ட் தெர்மல் பவர் பிளான்ட் ஒர்க் ஆகுது. ஸோ when you burn the coal you will obviously end with a residue. அந்த ரெசிடியூக்கு பேர் தான் we call it as fly ash அப்படின்னு சொல்றோம். fly ashனு ஏன் பேர் வைக்கிறோம், இட்ஸ் வெரி லைட் பார்ட்டிகல், காத்தடிச்சா ஈஸியா பறந்து டிசிபேட் ஆயிரும். ஸோ திஸ் இஸ் வாட் we call fly ash அப்படின்னு. Fly ash is produced by coal-fired electric and steam generating plants. So the coal-fired electric and steam generating plant, whenever you burn fire, whenever you fire coal, the residue is what you call fly ash. இப்போ ஒரு கட்டை எரிக்கிறோம்னா சாம்பல் வருது இல்ல, so it is like that. ஒரு கோலை எரிச்சா the residue is called as fly ash. Fly ash is captured from fly ashக்கு வந்து எப்படி இந்த fly ash வந்து ரெண்டு வகையா என்ன பண்றாங்க அப்படின்னா கேப்சர் பண்றாங்க. ஒன்னு ட்ரை மெத்தட், இன்னொன்று வந்து வெட் மெத்தட் அப்படின்னு பேர். ஸோ வெட் மெத்தட் அப்படின்னா என்னன்னா, இட் இஸ் பீங் இன்ட்ரோடியூஸ் இன்டு ஒரு ஸ்டீம் இருக்கக்கூடிய ஒரு என்வரான்மெண்ட்ல இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா இட் டென்ஸ் டு செட்டில் டவுன், அப்படியே செட்டில் டவுன் ஆயிரும். பார்க்கறதுக்கு என்னன்னா ஒரு லிக்விட் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். அந்த லிக்விட் வந்து பிகாஸ் ஆஃப் எவாபரேஷன் தண்ணி வெளியே போயிடுச்சு அப்படின்னா வாட் யூ எண்ட் அப் வித் இஸ் ஃப்ளை ஆஷ். இதுக்கு பேர் வெட் கேப்சர் மெத்தட் அப்படின்னு பேரு. ட்ரை கேப்சர் மெத்தட் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இந்த ஃப்ளை ஆஷை வந்து ஃபிசிக்கலாக என்ன பண்ணுறோம், ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். இந்த தூளை ஒன்ஸ் எரிஞ்சதுக்கு அப்புறம் இதை நம்ம வந்து கேப்சர் பண்ணி ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம்னா இட் இஸ் கால்ட் அஸ் ட்ரை கேப்சரிங். ஸோ இட் கேன் பி வெட் கேப்சரிங், இட் கேன் பி ட்ரை கேப்சரிங். ஸோ ஃப்ளை ஆஷ் இஸ் கேப்சர்ட் ஃப்ரம் flue gases using electrostatic precipitators or filter fabric collectors, commonly known as bag houses. The physical and chemical characteristics of a fly ash vary among the composition method, coal source and particle shape. So fly ash வந்து என்னென்ன காம்போசிஷன்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எந்த ஸ்டாட்டிக்கான இதுவும் கிடையாது. பிகாஸ் பேஸ்ட் ஆன் த கம்பஷன் மெத்தட், எப்படி கம்பஷன் பண்றீங்களோ அது மூலியமா ஃப்ளை ஆஷோட கேரக்டரிஸ்டிக் மாறலாம். சோர்ஸ் கோல் எப்படி இருக்கோ அதை பொறுத்து particle shape, எவ்வளோ என்ன சைஸ்ல ஃப்ளை ஆஷ் கிரியேட் ஆகுங்கிறத பொறுத்து மாறலாம். So there can be plenty of, there are a lot of people are raising hand. Is there anything wrong? Can you see the slides now? I think people are not able to see the slide. இப்போ உங்களுக்கு ஸ்லைட் தெரியுதுங்களா? Okay, the problem is with sharing the slide only. Now I will resume it. பிகாஸ் எனக்கு என்னன்னா சேட் பாக்ஸை பார்த்தா என்னால் ஸ்லைடை பார்க்க முடியல. ஓகே, நவ் இப்போ இந்த ஃப்ளை ஆஷை பொறுத்த வரைக்கும் ஆஸ் வி ஹவ் டோல்ட் ரெண்டு மெத்தட் இருக்கு. எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ரெசிபிடேட்டர்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு வி கால்ட் அஸ் வெட் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃப்ளை ஆஷை ஒரு வாட்டர் மாலிகுல்ஸோட சேர்த்துறாங்க. அதுக்கப்புறம் வாட்டர் எவாபரேட் ஆனதுக்கப்புறம் வாட் யூ எண்ட் அப் வித் இஸ் ஃப்ளை ஆஷ். பட் அதை ஃபிசிக்கலாக ஃபேப்ரிக் கலெக்டர்ஸ் ஒரு பேக் ஹவுசஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறா வி கால்ட் அஸ், இது வந்து ட்ரை மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். Now like இந்த ஃப்ளை ஆஷை பொறுத்த வரைக்கும் ஃப்ளை ஆஷ் லுக் சம்திங் லைக் திஸ். இப்போ நம்ம பிக்சர்ல பார்த்தீங்கன்னா தெரியும், சிமெண்ட்டுக்கும் ஃப்ளை ஆஷுக்கும் பார்த்தா பெருசா வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியல. ஒரு மறு வச்சு டர்க்கி டவுல் போட்டா எப்படி வேற ஒரு எம்ஜிஆரா மாறுறாங்களோ பழைய படத்துல, இல்லை ஹேர் ஸ்டைல மாட்டினா எப்படி வேற ஒரு கேரக்டரோ, அந்த மாதிரி பார்க்கறதுக்கு ரொம்ப சிமிலரா உள்ளக்கூடிய ஒரு சிமெண்ட்டுக்கும் ஃப்ளை ஆஷுக்கும். இந்த ஃப்ளை ஆஷுக்கு இப்போ நம்ம இந்த பிரிக்ஸ் பார்க்குறோம், இந்த ஹாலோ பிரிக்ஸை வந்து ஃப்ளை ஆஷை யூஸ் பண்ணி பண்றது வந்து இப்போ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ஃப்ளை ஆஷ். இந்த ஃப்ளை ஆஷை எஃபெக்டிவா யூஸ் பண்றதுக்கு the most widespread way of using it effectively is converting into these kind of hollow bricks. இந்த பிரிக்ஸை உருவாக்குறோம். இது வந்து எதுல இருந்து உருவாக்குறோம்னா ஃப்ளை ஆஷ்ல இருந்து உருவாக்குறோம். Now concerns with fly ash. இப்போ இந்த ஃப்ளை ஆஷை வந்து ப்ராப்பரா மேனேஜ் பண்ண வேண்டியிருக்கு. ஏன் அப்படின்னா this fly ash can cause air pollution because fly ash is a major source of PM2.5. particulate matter 2.5 பார்த்திருக்கோம். இந்த 2.5 மைக்ரான் ஆர் லெஸ் இருக்கக்கூடிய இந்த ஏர் பொல்யூஷன்ல ஃப்ளை ஆஷ் வந்து ஒரு பெரிய ரோலை பிளே பண்ணுது. It becomes airborne and gets transported to a radius of 10 to 20 kilometers. Because it is very light and because it is very small, it can get transported to a radius of 10 to 20 kilometers வரைக்கும். என்னன்னா ஒரு ஏரியால ஒரு கோல் பேஸ் பிளான்ட் இருக்கு, அங்க ஃப்ளை ஆஷ் ஸ்டோர் பண்றாங்கன்னா அங்க விண்ட் அதிகமா இருக்கு அப்படின்னா this can carry this fly ash and deposit it in a radius of 10 to 20 kilometers. All heavy metals found in fly ash like nickel, cadmium, arsenic, chromium, lead அப்படின்னு
எல்லா டாக்ஸிக் ஹெவி மெட்டல்ஸும் எதில் இருக்குன்னா ஒரு குறிப்பிட்ட காம்போசிஷனில் இந்த ஃப்ளை ஆஷ்ல இருக்கு. இட் ரேஞ்சஸ் ஃப்ரம் த காம்போசிஷன் ஆஃப் அதர் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் ஃப்ளை ஆஷ். பட் ஜென்ரலாக நிக்கல், கேட்மியம், ஆர்சனிக், குரோமியம், லெட்டுங்கிற மாதிரி எல்லா ஹெவி மெட்டல் இருக்கு. All these heavy metals are basically toxic in nature. They are minute poisonous particles accumulate in the respiratory tract and cause gradual poisoning. So in the wind transport பண்ணக்கூடிய fly ash ஒருத்தங்க தொடர்ந்து சுவாசிச்சிட்டே இருக்காங்க அப்படின்னா it gets accumulated in the respiratory tract, not just animals, also not just humans, animals also, and that can gradually lead to poisoning of because of this heavy metal poisoning. Now, destruction of mangroves, drastic reduction in crop yield, and pollution of groundwater in Rann of Kutch from the ash sludge of adjoining coal power plants have been well documented. So Rann of Kutch area la irukkudiya inda coal based power plants la fly ash nariya produce ஆகுது. இந்த fly ash it gets carried away by the winds. அப்படி இந்த fly ash என்ன ஆகுதுன்னா mangroves ஏரியால வந்து டெபாசிட் ஆகுது. So when it gets deposited, it has toxic materials. அண்ட் அது எல்லாமே இப்போ லீவ்ஸில், ஸ்டெம்ஸில் அந்த இடத்துலாம் டெபாசிட் ஆகிறப்போ இட் இஸ் பிகமிங் டெட்ரிமெண்டல் டு த மேங்க்ரோவ்ஸ். இன்னொரு பக்கம் டிராஸ்டிக் ரிடக்ஷன் இன் கிராப் ஈல்டு. இப்போ இந்த ஃப்ளை ஆஷ் வந்து நம்ம விவசாய நிலத்தில் வந்து டெபாசிட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி நம்ம ஊரில் விவசாயம் ஒன்றும் கிடையாது. இந்த அழகுல இந்த ஃப்ளை ஆஷ் வந்து டெபாசிட் ஆகுது அப்படின்னா இட் இன்க்ரீசஸ் த டாக்ஸிசிட்டி ஆஃப் த சாயில். அதனால டெஃபினட்டாக என்ன ஆகுதுன்னா ப்ரொடக்ஷன் கம்மி ஆகுது. அண்ட் பொல்யூஷன் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் இன் ரேன் ஆஃப் கட்ச் ஏரியா. இந்த ஆஷ் ஸ்லட்ஜ் இருக்கு. ஸ்லட்ஜ்னா ஒன்றும் இல்லை, இப்போ மழை பெய்யுது, இல்லை ஒரு நம்ம ப்ராப்பராக இதை ஸ்டோர் பண்ணி வைக்கல, இது வந்து இட் கெட்ஸ் இன் டு த அதர் ஸ்ட்ரீம்ஸில் போய் சேருது அப்படின்னா அது மூலியமாக என்னதுன்னா கிரவுண்ட் வாட்டரையும் பொல்யூட் பண்ணிடுது. ஸோ தீஸ் ஆர் த மெயின் கன்சர்ன்ஸ் வை ஃப்ளை ஆஷ் ஹேஸ் டு பி ப்ராப்பர்லி ஹேண்டில்டு. பட் இந்த ஃப்ளை ஆஷ்க்கு சில பெனிஃபிட்ஸ் இருக்கு. நாட் ஜஸ்ட் ப்ராப்ளம், இட் பிரிங்ஸ் இட்ஸ் ஓன் பெனிஃபிட்ஸ் ஆல்சோ. ஃப்ளை ஆஷ் இஸ் ப்ரூவன் ரிசோர்ஸ் மெட்டீரியல் ஃபார் மெனி அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ். கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் நிறைய அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று மேனுஃபேக்சரிங் ஆஃப் சிமெண்ட். சிமெண்ட்ல ஃப்ளை ஆஷை ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வரைக்கும் மிக்ஸ் பண்ணுறோம். அதனால சிமெண்டோட பைண்டிங் நேச்சரோ இல்லை அதோட பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸோ பெருசாக சேஞ்ச் பண்ணாமல் we are trying to replace cement with a certain proportion of fly ash. அதுவும் சக்ஸஸ்ஃபுல். ரோடு எம்பேங்க்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இப்போ ரோடுக்கு வந்து இப்போ ரோடு போகிறதுக்கு நம்ம பார்த்துருப்போம். இப்போ ஹைட் ஆக்கணும், இல்லை அது ஒரு பெட் வேணும் அப்படின்னா இந்த ஃப்ளை ஆஷை ஃபர்ஸ்ட் போட்டு அந்த பெட்டுக்கு மேலே we can start constructing the road. தென் பிரிக்ஸ், பிளாக்ஸ், ஆல் டைல்ஸ் மேனுஃபேக்சரிங். முன்னாடியே பார்த்துட்டோம் இந்த பிரிக்ஸ் ஆர் பிளாக் எப்படி இருக்கு அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி பிரிக்ஸ், பிளாக் ஆர் டைல்ஸ் மேனுஃபேக்சரிங்க்கு இந்த ஃப்ளை ஆஷ் யூஸ் பண்ணுறோம். அண்ட் லோ லைங் ஏரியா டெவலப்மெண்ட். இப்போ ஒரு ஏரியா பள்ளமா இருக்கு, அதை மேடுபடுத்தணும் அப்படின்னா இந்த ஃப்ளை ஆஷை வந்து பேசிக்காக அதை ரெப்பிட்டு அதுக்கு மேலே we can try to fill it with other materials. ஸோ இப்படி நிறைய விஷயத்தை என்ன பண்ணலாம், ஃப்ளை ஆஷை நம்மளால பெனிஃபிஷியலாக யூஸ் பண்ண முடியுது. It can be used in the production of bricks for building construction. ஸோ முன்னாடி பார்த்துட்டோம். Central government has made it mandatory for use of fly ash bricks in construction activity happening 500 km around thermal power plant. So central government நிறைய ரூல்ஸ் போட்டிருக்காங்க. என்னன்னா இந்த ஒரு தெர்மல் பவர் பிளான்ட்டை சுற்றி இருக்க 500 கிலோமீட்டர் ஏரியாவில் பிரிக் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு ஃப்ளை ஆஷை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய ரூல்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ we are trying to use fly ash in a better way. ஏன்னா if we don't use it properly then it can be a big cause of pollution. Now fly ash management. At present 63% of the fly ash is utilized and the target is for 100%. இப்போ நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற ஃப்ளை ஆஷில் 63% எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணுறோம். பட் நம்மளோட டார்கெட் என்ன, 100% எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணிடணும் அப்படிங்கிறது தான். இந்த மகாராஷ்டிரா வாஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இன் த கண்ட்ரி டு அடாப்ட் த ஃப்ளை ஆஷ் யூட்டிலைசேஷன் பாலிசி. மகாராஷ்டிரா தான் முதல்ல இந்தியாவில் ஃப்ளை ஆஷை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணணும்னு ஒரு தனி பாலிசி அடாப்ட் பண்ணாங்க. விச் பேஸ் வே ஃபார் ப்ராஸ்பெரிட்டி பை ஜென்ரேட்டிங் வெல்த் ஃப்ரம் வேஸ்ட் அண்ட் என்வரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன். ஒரு பக்கம் இந்த வேஸ்ட் மெட்டீரியலை வெல்த்தாக கன்வெர்ட் பண்ணுறோம், இன்னொரு பக்கம் இதனால என்வரான்மெண்ட்டையும் ப்ரொடெக்ட் பண்ணுறோம். ஸோ ஜிஎஸ்டி ஆன் ஃப்ளை ஆஷ் 2017-18 வந்து இது 5% ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் வந்து வெப் பேஸ்ட் மானிட்டரிங் சிஸ்டம் ஃப்ளை ஆஷ்க்கு ஆஷ் ட்ராக் அப்படின்னு ஒரு ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ளை ஆஷை எப்படி மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கறதுக்காக ஆஷ் பார்க் அப்படின்னு ஒரு இனிஷியேட்டிவ் இருக்குது. அப்படின்னா என்னன்னா இந்த ஃப்ளை ஆஷை யூஸ் பண்ணி வேரியஸ் அப்ளிகேஷன்ஸில் மேனுஃபேக்சரிங் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆஷ் பார்க் அப்படின்னு ஒரு ஐடியாவும் ஸ்டார்ட் பண்ணோம். ஒடிசாவில் ஒரு இடத்த கூட ஐடென்டிஃபை பண்ணாங்க 2015. ஸோ அந்த ஒரு எஃபெக்டிவும் பண்ணிட்டு இருக்கோம். தட் இஸ் கால்ட் அஸ் ஆஷ் பார்க் அப்படின்னு ஒரு இனிஷியேட்டிவ். ஸோ ஃப்ளை ஆஷ் வந்து எப்போவுமே நியூஸில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். பிகாஸ் ஏதாவது ஒரு புது அப்ளிகேஷன் கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ ஃப்ளை ஆஷை பற்றி இந்த வருஷம் நியூஸில் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தட்ஸ் வை வி தாட் அபவுட் வாட் இஸ் ஃப்ளை ஆஷ், வாட் ஆர் த ப்ராப்ளம்ஸ் வித் ஃப்ளை ஆஷ், வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஃப்ளை ஆஷ், அதை மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன எஃபர்ட்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னு. So this topic is what we call
fly ash. Now you can ask your questions. Do fly ash bricks contribute to urban heat? இல்லைங்க, இதெல்லாம் வந்து ஸ்டில் இன் வெரி நான்சன் ஸ்டேஜ். ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ்னால அர்பன் ஹீட் ஜென்ரேட் ஆகுதுன்னா இட் வில் நாட் பி அ ஹியூஜ் இம்பாக்ட் ஆன் இட், மேபி அ வெரி நெக்லிஜிபிள் இம்பாக்ட், பட் பெரிய லெவல் இம்பாக்ட் எதுவும் கிடையாது. fly ash effect on mangroves. Mangroves-ல இந்த fly ash வந்து when it gets transported, mangroves இருக்க ஏரியால சாயிலையும் இது கண்டாமினேட் பண்ணுது, mangroves மேல டெபாசிட் ஆகுது because it gets transported through wind. அப்போ இதை நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்ணல, சும்மாவே ஒரு இடத்துல போட்டு வச்சிருக்கோம்னா wind tend to transport it. அது வந்து mangroves மட்டும் கிடையாது, சுத்தி இருக்க அக்ரிகல்ச்சர் வெஜிடேஷன் எல்லாத்தையுமே கண்டிப்பா வந்து அஃபெக்ட் பண்ணும். How come metals found in coal? மெட்டல்ஸ்னா நீங்க நினைக்கிற மாதிரி அதுல கம்பி கபடாலாம் கிடையாதுங்க. மெட்டல்னா என்ன, மெட்டாலிக் கண்டென்ட். ஸோ இது வந்து இப்போ நம்ம பார்த்த மாதிரி நிறைய மெட்டாலிக் கண்டென்ட் இருக்கு. அந்த மெட்டாலிக் கண்டென்ட்ல ஹெவி மெட்டல் கண்டென்ட் வந்து இந்த ஃப்ளை ஆஷ்ல இருக்கு. இட் டசன்ட் மீன் தட் அதுக்குள்ள நிக்கல் 2 கம்பி இருக்கு 2 ராட் இருக்கு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் a composition of heavy metal. Now somehow I'm not able to see the chat box. Just a minute. Okay. What about its corrosive strength? corrosive strength பற்றிலாம் நிறைய ரிசர்ச் நடந்துச்சுங்க. ஸோ இந்த சிமெண்ட்ல நம்ம 100% வந்து ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது ஃப்ளை ஆஷை வச்சு. பட் ஒரு குறிப்பிட்ட பர்சன்ட் லைக் 10 to 15% வரைக்கும் ஆட் பண்ணுறோம்னா இட் பிகம்ஸ் வெரி வெரி பாசிட்டிவ். லைக் சிமெண்ட்டோட யூட்டிலிட்டியும் குறைக்கிறோம், ஃப்ளை ஆஷோட யூட்டிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் நாட் கோயிங் டு ரீப்ளேஸ் சிமெண்ட். ஸோ இட் இஸ் தேர் ஆர் லாட் ஆஃப் ரிசர்ச் வென்ட் இன் டு இட் குளோபல் லெவலில் அண்ட் இட் இஸ் ஃபவுண்ட் டு பி யூஸ்ஃபுல் வே. How fly ash are formed or generated? நம்ம முன்னாடி பார்த்துட்டோம், ஃப்ளை ஆஷ்னா ஒன்றும் கிடையாது, கோல் பேஸ் பவர் பிளான்ட்ல இந்த கோலை எரிக்கிறாங்க, எரிக்கிறது மூலியமா ஹீட் ஜென்ரேட் ஆகுது. அந்த ஹீட் ஜென்ரேஷன் மூலியமா ஸ்டீம் மூலியமா என்ன பண்றோம், அப்படி பேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள ரெசிடியூக்கு பேர் தான் ஃப்ளை ஆஷ். when you burn coal, இப்போ ஒரு மரக்கட்டை எரிக்கிறீங்கன்னா அந்த ரெசிடியூக்கு பேர் சாம்பல்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி கோலை எரிச்சா அதோட ரெசிடியூக்கு பேர் ஃப்ளை ஆஷ். There is a belief that these ash bricks are producing heat. Is it true? There is a belief. நீங்களே சொல்லிட்டீங்க இது வந்து பிலீஃப் அப்படின்னு. ஸோ நம்புறவங்களுக்கு நம்பலாம், நம்பாதவங்களுக்கு நம்பாம இருக்கலாம். ரெட் மட் ஃப்ரம் பாக்சைட் ரெசிடியூ, நம்ம முன்னாடி பார்த்துட்டோம் ரெட் மட்டை பற்றி. அந்த மாதிரி இது வந்து this is dealing with coal based residue. Okay, now we will go to the next topic. So next topic வந்து green bonds. So what is green bond அப்படின்னு பார்க்குறோம். what is bond அப்படின்னா, bond is nothing but ஒரு பாண்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, somebody will invest money in it. உங்களுக்கு ஒரு 10 லட்சம் பணம் வேணும்னா you will issue a bond. நீங்க ஒரு பாண்டை கொடுப்பீங்க. இந்த பாண்ட்ல என்ன சொல்லியிருப்பீங்கன்னா, நீங்க எனக்கு 10 லட்சம் பணம் கொடுத்தா நான் உங்களுக்கு 10 வருஷம் கழிச்சு அதை டபுளா தர்றேன், இல்லை ட்ரிபிளா தர்றேன் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு பேர் தான் ஜென்ரலி பாண்ட். பாண்ட் இஸ் அ வே ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். அதை கவர்மெண்ட் சேல் பண்ணலாம், கார்பரேட் கம்பெனி சேல் பண்ணலாம், பேங்க் சேல் பண்ணலாம், யார் வேணாலும் சேல் பண்ணலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த நேச்சர் ஆஃப் த பாண்ட். அப்படிப்பட்ட ஒரு பாண்டுக்கு பேர் தான் we call it as green bond. green bond is generally a corporate bond. கார்பரேட் பாண்ட்னா என்ன அர்த்தம்னா, ஒரு கார்பரேட் கம்பெனி ஆர் கார்பரேட் என்டர்பிரைஸ் ஆர் கவர்மெண்ட் என்டர்பிரைஸ் ஆல்சோ இன் தட் வே ஒரு பர்டிகுலர் ஒரு கிரீன் இனிஷியேட்டிவ்காக பணம் திரட்டுறாங்க. அப்படி அவங்க இஷ்யூ பண்ற பாண்டுக்கு பேரு we call it as green bond. So green bond என்ன அர்த்தம்னா, I am going to do an eco sensitive or a ecologically effective way. இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஒரு நல்ல விஷயம் பண்ண போறேன், எக்கலாஜிக்கலா ஒரு கிரீன் இம்பாக்ட் ஏற்படுத்தக்கூடிய, என்வரான்மெண்ட்டுக்கு நன்மை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ப்ராஜெக்டை பண்ண போறேன். அந்த ப்ராஜெக்ட் பண்றதுக்கு எனக்கு பணம் தேவை. அப்ப நான் என்ன பண்றேன், கிரீன் பாண்ட் அப்படிங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் மூலியமா நான் அதுக்கு பணம் திரட்டலாம். தட் ஐடியா இஸ் வாட் வி கால் கிரீன் பாண்ட். ஸோ கிரீன் பாண்ட்ஸ் ஆர் டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் issued by financial, நான் ஃபைனான்சியல் ஆர் பப்ளிக் என்டிட்டிஸ். இது வந்து பேங்கா இருக்கலாம், கவர்மெண்ட்ஸா இருக்கலாம், இல்லை நான் ஃபைனான்சியல் என்டிட்டிஸ், கார்பரேட் கம்பெனி கூட இஷ்யூ பண்ணலாம். where the proceeds are earmarked for the use towards enhancing green projects. So green bonds ஓட main aspect என்னன்னா,
நீங்க கிரீன் பாண்ட்ஸ் மூலியமா நீங்க கலெக்ட் பண்ற ஃபண்டை எதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னா கிரீன் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ கிரீன் ப்ராஜெக்ட்ஸ் என்னன்னா வி வில் இந்த நெக்ஸ்ட் ஸ்லைட்ல ஐ வில் எக்ஸ்பிளைன் இந்தியாவில் செபி எதெல்லாம் கிரீன் ப்ராஜெக்ட்ஸ் டிஃபைன் பண்றாங்க அப்படின்னு. ஸோ இட் இஸ் ஜென்ரலி ஈகோ சென்சிட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ். நீங்க எக்கலாஜிக்கல் இம்பாக்ட் பண்ணாம ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்றீங்கன்னா ஸோ வி கால்ட் அஸ் கிரீன் ப்ராஜெக்ட்ஸ். அந்த ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும்தான் கிரீன் பாண்ட்ஸோட ஃபண்டை யூஸ் பண்ணணும். There is a strong demand for green bonds with previous issuance being oversubscribed by 2-3 times. So there is a strong demand for green bond. இப்போ குளோபல் லெவலில் கிரீன் பாண்டுக்கு ஒரு பெரிய டிமாண்ட் இருக்கு. ஏன் அப்படின்னா ரெண்டு காரணம். நம்பர் ஒன், நிறைய இன்வெஸ்டர்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ற பணத்தினால நம்ம வந்து என்வரான்மெண்ட்டை டிப்ளீட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சென்சிட்டிவிட்டி இருக்கு. அப்போ கிரீன் பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணோம்னா அது என்வரான்மெண்டலி சென்சிட்டிவ் ப்ராஜெக்ட்ஸுக்கு பணம் போய் சேரும். ஸோ பீப்புள் திங்க் green bonds are a positive impact in the environment. So அந்த ஒரு social responsibilityனால green bondக்கு demand அதிகமா இருக்கு. And there is a even more important thing என்ன அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் எதெல்லாம் dirty way of generating power or எதெல்லாம் வந்து environmentally like acceptable businesses இல்லையோ அதோட ஃபியூச்சர் வந்து ரொம்ப bleak-ஆ இருக்கு. இப்போ நீங்க ஒரு கோல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து எல்லாருக்குமே தெரியும் போக 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 கோல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஓரம் கட்டிடுவோம். நம்ம என்ன பண்ண போறோம், ரொம்ப கிரீனான கிளீனான ப்ராஜெக்ட்ஸை நோக்கி போக போறோம். அப்போ பீப்புள் திங்க் ஒரு பொல்யூட்டிங் இண்டஸ்ட்ரியை விட ஒரு கிரீன் இண்டஸ்ட்ரியில இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா அதோட செக்யூரிட்டி வந்து ஜாஸ்தி. ஏன்னா இன்னைக்கோ நாளைக்கோ அப்படி ஒரு பிசினஸே பேன் பண்ண போறது கிடையாது. இட் இஸ் கோயிங் டு பி த ஃபியூச்சர் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா சேஃபான ஆப்ஷன் நினைக்கிறாங்க கிரீன் பாண்ட்ல. தட் இஸ் ஒன் திங். அனதர் திங் இஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ற ப்ராஜெக்ட்னால ஒரு ஈகோ சென்சிட்டிவ் ப்ராஜெக்ட்ஸுக்கு நல்ல பணம் போய் சேரும் அப்படிங்கிற அந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டினாலையும் குளோபல் லெவல்ல கிரீன் பாண்ட்ஸுக்கு நிறைய டிமாண்ட் இருக்கு. இதுக்கு முன்னாடி எப்பெல்லாம் கிரீன் பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணாங்களோ இப்போ ஒரு 100 கோடிக்கு ஒரு பாண்டு இஷ்யூ பண்ண ட்ரை பண்றாங்கன்னா 200-300 கோடியை பீப்புள் இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஸோ 2-3 times ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகிற அளவுக்கு கிரீன் பாண்ட்ஸுக்கு டிமாண்ட் இருக்கு மார்க்கெட்ல. ஆல்சோ there is a global momentum building around mobilizing green finance with growing interest of foreign equity investors in India's green economy. So foreign equity investors க்கு இந்தியாவோட green economy மேல இப்ப நிறைய நம்பிக்கை இருக்கு. because they think that is the future. அப்போ நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா நார்மலான ஒரு பாண்டையோ இல்ல ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதை விட கிரீன் பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு நிறைய ஆர்வம் காட்டுறாங்க. So green bonds can play a positive role in raising awareness and building expertise among investors on climate issues. So in the green bond பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் ரோல் எப்படின்னா ஒன்னு raising awareness. Now people will know இப்போ ஒரு கோல் பேஸ்ட் பவர் ப்ராஜெக்டை விட ஒரு கிரீன் ப்ராஜெக்டுக்கு இன்வெஸ்ட் பண்றது நல்லது. ஏன்னா அதனால என்வரான்மெண்ட்டும் பாதுகாப்பாகும், இன்னொரு பக்கம் இது வந்து இன்னும் ஃபியூச்சர்ல இது நல்ல பூமியான ஒரு இண்டஸ்ட்ரியாகவும் வரும் அப்படின்னு. ஸோ இன்வெஸ்டர்ஸ் கிடையில ஒரு அவேர்னஸை ரைஸ் பண்ணி பில்டிங் எக்ஸ்பர்டீஸ். ஸோ பீப்புள் வில் அண்டர்ஸ்டாண்ட் இப்போ வந்து கிரீன் ப்ராஜெக்ட்ஸ்னு இப்போ ஏர்மார்க் பண்றாங்கன்னா people will have a belief that இது கண்டிப்பா environmental sustainable ஒரு ப்ராஜெக்டா இருக்கும் அப்படின்னு. So that is what role of green bond. So green bond is all about generating financial resources for financing the green projects. Okay, as per the official green bonds requirement for Indian issuer, SEBI 2016 ஒரு டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கு பேரு green bond requirement for Indian issuer. ஒரு இந்தியன் கிரீன் பாண்ட்ஸை இஷ்யூ பண்ணணும்னா சில நிறைய ரிக்குவயர்மெண்ட்ஸை கொடுத்தாங்க. டெட் செக்யூரிட்டி ஷால் பி கன்சிடர்ட் as green or green debt security if the fund raised or utilized for asset falling under any one of the broad category. ஸோ ஒரு லிஸ்ட் ஆஃப் கேட்டகரி கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸுக்கு நீங்க ஃபண்ட் ஜென்ரேட் பண்றீங்கன்னா அதை நீங்க என்னன்னு சொல்லிக்கலாம்னா கிரீன் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். லைக் renewable and sustainable energy, wind energy, solar energy, ocean thermal conversion energy, இப்படி நீங்க என்ன வேணாலும் பேர் சொல்லிக்கலாம். எதெல்லாம் ரினியூவபிள் அண்ட் சஸ்டைனபிள் எனர்ஜியோ அதுக்கு நீங்க பணம் ஜென்ரேட் பண்றீங்கன்னா தட் கேன் பி யூஸ்ட் அஸ் கிரீன் பாண்ட். கிளீன் டிரான்ஸ்போர்ட்டேஷன், மாஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன், இப்போ வந்து மெட்ரோ இந்த மாதிரி வந்து சோலார் பஸ்ஸஸ் இந்த மாதிரி கிளீன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்றீங்கன்னா மாஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு இட் கேன் பி கால்ட் அஸ் கிரீன் பாண்ட். சஸ்டைனபிள் வாட்டர் மேனேஜ்மெண்ட், கிளைமேட் சேஞ்ச் அடாப்ஷன், எனர்ஜி எஃபிஷியன்சி, சஸ்டைனபிள் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், சஸ்டைனபிள் லேண்ட் யூஸ், பயோடைவர்சிட்டி கான்சர்வேஷன், இப்படி இந்த மாதிரியான கிரீன் இனிஷியேட்டிவ்ல நீங்க ஒரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்றீங்க. அதுக்கு உங்களுக்கு ஃபண்டிங் தேவைன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்தியாவில் கிரீன் பாண்டுங்கிற பேர்ல இஷ்யூ பண்ணிக்கலாம். நம்ம முன்னாடி பார்த்துட்டோம் குளோபல் லெவல்ல கிரீன் பாண்டுக்கு நிறைய டிமாண்ட் இருக்கு. அதுவும் இந்தியன் கிரீன் பாண்ட்ஸுக்கு நல்லாவே டிமாண்ட் இருக்கு. ஸோ இது என்ன பண்ணுன்னா இட் வில் என்கரேஜ் த கம்பெனிஸ் டு ஸ்டார்ட் எக்கலாஜிக்கலி என்வரான்மெண்டலி சஸ்டைனபிள் ப்ராஜெக்ட்ஸ்.
ஏன்னா கிரீன் பாண்ட்ல நிறைய ஃபண்ட் கிடைக்குது. ஸோ இட் இஸ் ஈஸி டு ஃபினான்ஸ் அ ப்ராஜெக்ட் அப்படிங்கிறப்போ இட் வில் ஆக்ட் அஸ் அ லைக் அ கண்டில். இது என்ன பண்ணுன்னா பீப்புளை இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸை நோக்கி புஷ் பண்ணும். ஸோ தட் இஸ் த ஹோல் ஐடியா அபவுட் கிரீன் பாண்ட்ஸ். ஸோ இந்த கிரீன் பாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்பர் 1, பாண்ட் இன்வெஸ்டர் என்ன பண்றாரு, பணத்தை இன்வெஸ்ட் பண்றாரு. பாண்ட் இஷ்யூர் என்ன பண்றாங்கன்னா இன்வெஸ்ட் கேபிட்டல் இன் ப்ராஜெக்ட். இப்போ ஒரு பேங்க் இஷ்யூ பண்ற, பேங்க் வில் இஷ்யூ கிரீன் பாண்ட். இப்போ எஸ் பேங்க் வந்து இந்தியாவில் கிரீன் பாண்ட் இஷ்யூ பண்ணாங்க அப்படின்னா என்னன்னா பேங்க்ஸ் வந்து இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து பணத்தை கலெக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா யார் யாரெல்லாம் நல்ல நல்ல கிரீன் ப்ராஜெக்ட்ஸ் பண்றாங்களோ அதுல எஸ் பேங்க் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ த பாண்ட் இஷ்யூரோட வேலை என்னன்னா இன்வெஸ்ட் த கேபிட்டல் கலெக்டட் இன் கிரீன் ப்ராஜெக்ட்ஸ். அது அப்போ யாருக்கு போய் சேரும் அப்படின்னா இட் வில் கோ டு த ப்ரொடியூசர்ஸ். ஸோ இந்த ப்ரொடியூசர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பேங்க்ஸ்லேருந்து இந்த பாண்ட் இஷ்யூர் கொடுக்குற ஃபண்டை வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க ப்ராஜெக்டை. இதோட அட்வான்டேஜ் என்னன்னா என்வரான்மெண்டல் அவுட்கம்ஸ் ஆர் பொட்டன்ஷியலி அச்சீவ்ட். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு கிளீன் எனர்ஜி மெக்கானிசம் பண்ணுறோம், இப்போ ஒரு சோலார் எனர்ஜி பண்ணுறோம்னா இது வந்து அந்த ப்ரொடியூசருக்கு லாபம் தரும், அது மூலியமா அர்த்தோட பொல்யூஷனையும் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இட் ப்ரொடியூசஸ் ப்ராஃபிட் ஃபார் த ப்ரொடியூசர் அண்ட் அட் த சேம் டைம் இட் கிரியேட்ஸ் என்வரான்மெண்டலி பாசிட்டிவ் அவுட்கம்ஸ் ஆல்சோ. ஸோ அதுக்கப்புறம் இந்த ப்ரொடியூசர் என்ன பண்ணுவார், திருப்பி தர வேண்டிய பணத்தை யார்கிட்ட திருப்பி தருவார்னா பாண்ட் இஷ்யூருக்கு திருப்பி தருவார். லைக் பிகாஸ் அது என்ன மீன்ஸ்ல வேணாலும் இருக்கலாம். இட் கேன் பி இன்ட்ரெஸ்ட் ஆர் இட் கேன் பி டிபென்ச்சராக இருக்கலாம், இட் கேன் பி இன்ட்ரெஸ்ட், இட் கேன் பி டிவிடெண்ட், என்ன ஃபார்ம்ல வேணாலும் இருக்கலாம். இந்த பாண்ட் இஷ்யூர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பாண்ட் இன்வெஸ்டருக்கு தே வில் ரீபே த பாண்ட். ஸோ அதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 லட்ச ரூபா பணம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பாண்ட் இன்வெஸ்டர் எஸ் பேங்க்குக்கு ஒரு 10 லட்ச ரூபா பணம் தர்றாரு கிரீன் பாண்ட்ல. எஸ் பேங்க் இந்த 10 லட்ச ரூபா எடுத்து ஒரு சோலார் ப்ரொடியூசிங் கம்பெனி கொடுக்குறாங்க. அந்த சோலார் ப்ரொடியூசிங் கம்பெனி சோலார் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்றாங்க, அதில் லாபம் சம்பாதிக்கிறாங்க. அப்போ இந்த பாண்ட் இஷ்யூருக்கு இப்போ அவங்க 10 லட்ச ரூபா கொடுத்தா 11 லட்சமா திருப்பி தர்றாங்க. இந்த பாண்ட் இஷ்யூர் என்ன பண்றாங்க, இவங்களோட கமிஷனை இவங்க வச்சுக்கிட்டு மிச்ச பணத்தை யார்கிட்ட திருப்பி கொடுத்துறாங்க, பாண்ட் இன்வெஸ்டர்கிட்ட திருப்பி கொடுத்துறாங்க. ஸோ திஸ் இஸ் த ஜென்ரல் ஐடியா ஆஃப் ஹவ் அ பாண்ட் ஒர்க்ஸ். ஸோ திஸ் இஸ் an idea applicable for anything. பட் இதோட பியூட்டி என்னன்னா கிரீன் பாண்ட் வில் லீட் டு நம்பர் 6, that is environmentally outcomes are potentially achieved. ஸோ இந்த பணத்தை யூஸ் பண்ணி என்வரான்மெண்டலி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டை உருவாக்குறோம். அதுதான் கிரீன் பாண்ட்ஸோட மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஸோ இந்தியாவில் கிரீன் பாண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் அப்படின்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கிரீன் பாண்ட் வாஸ் issued by எஸ் பேங்க் இன் 2015. 2015ல எஸ் பேங்க் தான் முதல்ல இஷ்யூ பண்ணுறாங்க. 2016 இந்தியா became the second country after China to provide national level guidelines for green bonds issued by SEBI. நம்ம பார்த்தோம் 2016ல SEBI இஷ்யூ பண்ணாங்க எதெல்லாம் கிரீன் பாண்ட்னு சொல்லலாம், ஒரு கிரீன் பாண்டை எப்படி மேனேஜ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்தியா வந்து சைனாக்கு அப்புறம் only the second country in the world to form our own guidelines. And 1920 economic survey இதை பத்தி பேசியிருக்காங்க. That is another reason why we are studying this. India has the second largest green bond market among the emerging economies after China, and India issues $10.2 billion of dollars of green bonds in first half of 2019. So 2019 first half la mattum India $10.2 billion worth of green bonds issue பண்ணிருக்கு. India's first listed green bond on India INX issued by Indian Railway Finance Corporation. So Indian Railway Finance Corporation தான் முதல்ல ஒரு லிஸ்டட் கிரீன் பாண்டை வந்து ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு கிரீன் பாண்டை இஷ்யூ பண்ணது. FICCI and Climate Bond Initiative established Indian Green Bonds Council in 2016, having representation from banking, finance, insurance, public and private sector, etc., to propose solutions towards development of green bond markets in India. So FICCI, Federation of Indian Chamber of Commerce and Industry, இது வந்து ஒரு ட்ரேட் பாடி. பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் அசோசியேஷன்ஸ் எல்லாம் ஃபிக்கியில் மெம்பராக இருப்பாங்க. அவங்களும் குளோபல் லெவலில் இந்த கிரீன் பாண்ட்ஸை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு இருக்க இனிஷியேட்டிவ்க்கு பேர் கிளைமேட் பாண்ட்ஸ் இனிஷியேட்டிவ் அப்படின்னு பேர். இட்ஸ் குளோபல் லெவல் இனிஷியேட்டிவ். எதுக்காகனா உலகம் ஃபுல்லாக கிரீன் பாண்ட்ஸை ப்ரொமோட் பண்ணணும். கிரீன் பாண்ட்ஸ் ப்ரொமோட் பண்ணுற மூலிமா கிரீன் ப்ராஜெக்ட்ஸுக்கு நல்ல ஃபைனான்ஸ் கிடைக்கணும். அந்த ஐடியாவுக்கு பேர் தான் கிரீன் பாண்ட்ஸ் இனிஷியேட்டிவ். இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்தியாவில் இந்தியன் கிரீன் பாண்ட்ஸ் கவுன்சில் அப்படின்னு 2016 உருவாக்குனாங்க. பேங்க்ஸ், ஃபைனான்ஸ் செக்டர், இன்சூரன்ஸ், பிரைவேட், பப்ளிக் எல்லாரும் சேர்ந்து எதுக்காகனா எப்படி இந்தியாவில் கிரீன் பாண்ட்ஸ் மார்க்கெட்டை இன்னும் பெட்டராக டெவலப் பண்ணுறது அப்படின்னு பார்க்கறதுக்காக. தட் இனிஷியேட்டிவ் இஸ் கால்ட் இஸ் இந்தியன் கிரீன் பாண்ட்ஸ் கவுன்சில் அப்படின்னு. யாரோட ஜாயிண்ட் இனிஷியேட்டிவ்னா FICCI அண்ட் கிளைமேட் பாண்ட் இனிஷியேட்டிவ். இந்த கிளைமேட் பாண்ட் இனிஷியேட்டிவ் யாருன்னா இவங்க தான் குளோபல் லெவலில் கிரீன் பாண்ட்ஸை ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ தெர் இஸ் ஒன் பிக் அட்வான்டேஜ் இன் கிரீன் பாண்ட்ஸ் வென் கம்பேர் டு அதர் பாண்ட்ஸ். என்ன அப்படின்னா நார்மல் பாண்ட்ல ஒரு 10% இன்ட்ரெஸ்ட் தரணும், இல்லை ஒரு 11% இன்ட்ரெஸ்ட் தரணும்னா கிரீன் பாண்ட்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் லெவல் கம்மியாக கூட இருக்கலாம். ஈவன் தென் பீப்புள் சப்ஸ்கிரைப் ஃபார் கிரீன் பாண்ட். ஏன் அப்படின்னா முன்னாடியே பார்த்துட்டோம்,
ஒன்று லைக் இட் இஸ் எக்கலாஜிக்கலி என்வரான்மெண்டலி சென்சிட்டிவ் ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு. ரெண்டு, இந்த செக்டார்ஸ் தான் ஃபியூச்சர்ல பூம் ஆக போகுது ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ அந்த ரெண்டு காரணத்தினால நார்மல் பாண்ட்ஸை விட இதுல ரிட்டர்ன்ஸ் கம்மியாக இருந்தால் கூட people are interested in investing in green bonds. So இப்போ ரிட்டர்ன்ஸ் நீங்க கம்மியாக கொடுத்தா போதும், your projects will become more profitable. இப்போ நீங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்க, அதுல உங்களுக்கு ஒரு 10% லாபம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கிரீன் பாண்ட்ஸ்ல நீங்க இன்ட்ரெஸ்டா 1% மட்டும் தந்தா போதும் அப்படின்னா அந்த 9% உங்களோட லாபம் ஆயிரும். இல்ல வேற ஒரு பாண்ட் வாங்குறீங்க, அதுல 3% ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா நீங்க 10% ப்ராஃபிட் ஏர்ன் பண்றீங்க, அதுல 3% இன்வெஸ்டர்ட்டே திருப்பி கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் only 7%. ஸோ கிரீன் பாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நார்மல் பாண்ட்ஸை விட கொஞ்சம் கம்மியா ரிட்டர்ன் கொடுத்தா போதும். ஸோ திஸ் amount is properly used in development of green initiatives. இந்த ஐடியாவுக்கு பேர் தான் we call it as green bonds அப்படின்னு சொல்றோம். Now you can ask your questions. Community forest or afforestation also includes SEBI. It is definitely includes SEBI-யை பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டா வந்து ஒருத்தவங்க கம்யூனிட்டி ஃபாரஸ்ட் ஆர் அஃபாரஸ்டேஷனும் கிரியேட் பண்றாங்கன்னா அவங்க கிரீன் பாண்ட்ஸ் மூலியமா பணம் ஜென்ரேட் பண்ணலாம். இல்ல ஒரு கிரீன் பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ற ஒரு பேங்க் அவங்களுக்கு டெஃபினட்டா அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுல வந்து எந்த பாரும் கிடையாது. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கிரீன் பாண்ட் எஸ் பேங்க் இன்ட்ரோடியூஸ் பண்ணது நம்ம அந்த ஸ்லைட்ல பார்த்தோம். யூ வில் பி ஏபிள் டு see the slide because எனக்கு என்னன்னா நான் இப்போ ஸ்லைடை ஸ்டார்ட் பண்ணேன்னா ஐம் நாட் ஏபிள் டு see the chat box somehow. I think now it is working. Okay, somebody wants to see that slide. Okay, இதெல்லாம் the initiative. எஸ் பேங்க் இன் 2015 தான் இந்தியாவோட முதல் கிரீன் பாண்ட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணாங்க. ஒரு பேங்க் இஷ்யூ பண்ண இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கிரீன் பாண்ட் வந்து எஸ் பேங்க் தான். will you please repeat return earns? Okay, அப்படின்னா என்னன்னா இப்போ ஒரு பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், there is a amount of return that இப்போ நான் வந்து உங்க ப்ராஜெக்ட்ல 10 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்றேன்னா இப்போ நான் என்ன சொல்றேன்னா எனக்கு நீங்க 8 லட்சத்துல 20 லட்சமா திருப்பி கொடுத்துடணும், 8 வருஷத்துல 20 லட்சமா திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு நான் இன்வெஸ்ட் பண்றேன் ஒரு நார்மல் பாண்ட்ல. அப்படின்னா கிரீன் பாண்ட்ல 10 வருஷம் கழிச்சு தான் டபுள் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் உங்களோட ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கிரீன் ப்ராஜெக்ட்ஸ்ல கொஞ்சம் கம்மியா இருக்கலாம். ஸோ கிரீன் பாண்ட்ஸோட ஐடியாவே என்னன்னா நார்மல் பாண்ட்ஸை விட இதோட ரிட்டர்ன் வந்து கம்மியா இருக்கும். ரிட்டர்ன் கம்மியா இருக்க ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கலாம். நீங்க 10 லட்சம் கொடுத்தா 10 வருஷம் கழிச்சு அது 20 லட்சமா மாறும் நார்மல் ப்ராஜெக்ட்ஸ்ல. பட் ஆனா கிரீன் பாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து 12 வருஷமோ 13 வருஷமோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகலாம். தட் இஸ் அ ரெடியூஸ்ட் ரிட்டர்ன். ஆர் இப்போ நார்மல் ப்ராஜெக்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 11% ரிட்டர்ன் வரும். பட் கிரீன் ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 8% 9% கூட வரலாம். ஸோ இப்படி நார்மல் மார்க்கெட் ரேட்டை விட கம்மியான ரிட்டர்ன்ஸ் தான் வரும். Because it is environmentally helping everybody, people tend to subscribe for this bond. Profit is for investor or issuer. ரெண்டு பேருக்குமே ப்ராஃபிட் இருந்தால் தாங்க ஒரு பாண்டை ரன் பண்ண முடியும். நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஒருத்தவங்கள்ட்ட வாங்குறீங்கன்னா நீங்களும் லாபம் சம்பாதிக்கணும், நீங்க லாபம் சம்பாதிச்சாதான் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணவருக்கு திருப்பி கொடுப்பீங்க. ஸோ இட்ஸ் வின் வின் சுச்சுவேஷன். பட் இன்வெஸ்டருக்கு நார்மல் பாண்டை விட கொஞ்சம் கம்மியாக தான் பணம் கிடைக்கும். பிகாஸ் பீப்புள் திங்க் இட் இஸ் அ சேஃபர் ஆப்ஷன் டு இன்வெஸ்ட். ஸோ பீப்புள் இன்வெஸ்ட் இன் கிரீன் பாண்ட்ஸ். அதனால கிரீன் பாண்ட்ஸ்க்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. whether green bonds are guaranteed return or not, guaranteed return இல்லையா அப்படின்னு அந்த ஃபைனான்சியல் ப்ராஸ்பெக்டா நம்ம போக தேவையில்லை. அது வந்து இன்வெஸ்டர் பார்த்துவாங்க. பணம் போடக்கூடியவர் அவர் யோசிச்சுப்பார், இதுல போட்டா திருப்பி வருமா வராதா, இல்ல வந்து ஓடிடுவாங்களா அப்படிங்கிறது அவங்க கவலை, நம்ம கவலை கிடையாது. ஸோ லெட்ஸ் நாட் வரி அபவுட் வாட் இஸ் த guaranteed return or not. Is this part of CSR or is it separate? இல்லங்க, இது வந்து CSR activity. It is a completely market based activity. இது வந்து நீங்க கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக கிரீன் பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்றேன்லாம் சொல்ல முடியாது. இட் இஸ் a மார்க்கெட் பேஸ்ட் ஆக்டிவிட்டி. உங்களுக்கு இந்த கிரீன் பாண்ட் வந்து நல்லபடியா இன்வெஸ்ட் ஆகும், இவங்க பிளான் பண்ற ஐடியா சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நினைச்சு நீங்க இதுக்கு பணம் கொடுக்கணும். நார்மல் பாண்ட்ஸை விட கொஞ்சம் ரிட்டர்ன் கம்மியா தான் வரும். பட் இந்த டிபார்ட்மெண்ட் தான் இனிமேல் ஃபியூச்சர்ல பூம் ஆக போகுது அப்படிங்கிற நம்பிக்கையில நீங்க பணம் கொடுக்குறீங்க. இட் இஸ் அ கம்ப்ளீட்லி மார்க்கெட் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இது வந்து லாபத்தை நம்பி தான் இன்வெஸ்ட் பண்றீங்க. இது நீங்க நன்மைக்காகவோ இந்த உலகத்தோட நலனுக்காகவோ எல்லாம் கிடையாது. The main objective is to make profit. பட் கம்பேர்ட் டு அதர் ப்ராஜெக்ட்ஸ் ப்ராஃபிட் கொஞ்சம் கம்மியா இருந்தா கூட பரவாயில்ல. இந்த என்வரான்மெண்டல் சேவிங்க்கு
என் பேரையும் எழுதிக்கங்க அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் இன்வெஸ்டிங் இன் கிரீன் பாண்ட் இனிஷியேட்டிவ். ஓகே, let's go to the next topic. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் என்ன இன்னைக்கு பார்க்க போறோம் அப்படின்னா அசாம் ஃப்ளட்ஸ். ஸோ அசாம் ஃப்ளட்ஸை பற்றி நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், ஒன் டே வி வில் டாக் அபவுட் அசாம் ஃப்ளட்ஸ் அப்படின்னு. ஸோ இட் ஜென்ரலி கம்ஸ் இன் ஜூலை, பட் இந்த வருஷம் நம்மளால ஜூலை வரைக்கும் கவர் பண்ண முடியுமான்னு தெரியல. ஸோ வி மைட் ஸ்கிப் ஜூலை பிகாஸ் ஆஃப் த டைம் பீங். ஸோ அதனால ஐ தாட் ஐ டீச் அபவுட் அசாம் ஃப்ளட். இந்த வருஷம் நிறைய விஷயத்துக்காக அசாம் ஃப்ளட் வாஸ் ப்ராமினென்ட்லி இன் நியூஸ். ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் அசாம் ஃப்ளட் இன் ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ். எந்த பெர்ஸ்பெக்டிவ் வேணாலும் அசாம் ஃப்ளட்ஸை பற்றி கேட்கலாம். ஸோ வில் டாக் அபவுட் இட். So at the crux is the very nature of river Brahmaputra. So river Brahmaputra is a dynamic and unstable river. River Brahmaputra is a dynamic river and unstable river. It has a 580,000 square kilometer basin spread over 4 countries. So China, India, Bangladesh, Bhutan அப்படின்னு 4 கண்ட்ரியில இதோட பேசின் இருக்கு. 580,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் பேசின் வித் டைவர்ஸ் என்வாரன்மெண்ட். ஸோ இப்போ வந்து சைனாவோட திபெத் ரீஜனில் மவுண்டனஸ் வெரி ட்ரை ரீஜனாக இருக்கும். இப்போ அதே இந்தியாவில், பங்களாதேஷில், பூட்டான்லாம் இட் ஃப்ளோஸ் இன் டு ரிவர்ஸ், இட் ஃப்ளோஸ் இன் டு ஃபாரஸ்ட், இட் ஃப்ளோஸ் இன் டு பிளெயின்ஸ், இட் ஃப்ளோஸ் இன் டு வேலிஸ். இப்படி நிறைய டைவர்ஸ் என்வாரன்மெண்ட்ல ஃப்ளோ ஆகக்கூடிய ஒரு டைனமிக்கான ரிவருக்கு பேர் தான் பிரம்மபுத்திரா. பிரம்மபுத்திரா ஃபீச்சர்ஸ் அமங் வேர்ல்ட்ஸ் டாப் 5 ரிவர்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஸ்சார்ஜ் as well as sediment it brings. அது அதில் வரக்கூடிய வால்யூம் ஆஃப் வாட்டர் ஆகட்டும், இன் டர்ம்ஸ் ஆஃப் செடிமெண்ட்ஸ் ஆகட்டும், அது பிரிங் பண்ணுற செடிமெண்ட்ஸ் ஆகட்டும், இது வந்து வேர்ல்ட்ஸ் டாப் 5 ரிவரில் ஒன்றா இருக்குது. அவ்வளோ தூரம் இட்ஸ் வெரி வால்யூமினஸ் ரிவர். இப்போ பிரம்மபுத்திரா ஃப்ரம் மை பிளேஸ் ஒரு 10 கிலோமீட்டரில் தெர் இஸ் அ பிரிட்ஜ் கால்ட் அஸ் போகிபீல் பிரிட்ஜ் அப்படின்னு ஒரு பிரிட்ஜ் இருக்குது. அந்த பிரிட்ஜ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 7 கிலோமீட்டர் லென்த். ஸோ அட் இட்ஸ் ப்ரைம் திங் இந்த ரிவர் கேன் பி லைக் 7 கிலோமீட்டர் வரைக்கும் வெளியில் இருக்கலாம். அப்படின்னு என்ன அர்த்தம்னா இந்த கரைக்கும் அந்த கரைக்கும் 7 கிலோமீட்டர் தூரம் இருக்கிற அளவுக்கு இட் இஸ் அ வெரி வெரி பிக் ரிவர், வெரி வால்யூமினஸ் ரிவர். அண்ட் பிகாஸ் ஆஃப் த டெரெயின் இட் ஃப்ளோஸ் த்ரூ, இட் பிரிங்ஸ் இன் லாட் ஆஃப் செடிமெண்ட்ஸை கொண்டு வருது. த வாஸ்ட் அமௌண்ட் ஆஃப் செடிமெண்ட் கம் ஃப்ரம் திபெத் வேர் த ரிவர் ஆரிஜினேட். இது ஆரிஜினேட் ஆகிற ரீஜன்லாம் மவுண்டனஸ் ரீஜன். ஸோ அங்கே என்ன பண்ணுதுன்னா நிறைய செடிமெண்ட்ஸை எரோட் பண்ணி கொண்டு வருது. அண்ட் இட் என்டர்ஸ் இன் டு பிளெயின்ஸ் வென் இட் கண்டர்ஸ் இன் டு அசாம். ஸோ அங்கிருந்து அருணாச்சல் வழியாக அசாம்குள்ளே வருது. அப்படி அசாம்குள்ள வரப்பதான் இது முதல்ல என்ன பண்ணுன்னா ஃப்ளட் பிளைன்ஸை மீட் பண்ணுது. அப்போ இது கொண்டு வர செடிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எங்க வந்து டிராப் பண்ணுதுன்னா when it enters into Assam, it starts to deposit the siltation. அது கொண்டு வர சில்ட், அது கொண்டு வர செடிமெண்டேஷன்ஸை அசாம்ல வந்த ரிவர் பிளைன்ஸ்ல வந்து டெபாசிட் பண்ணுது. By the time the river enters Assam, a state comprising primarily flood plains surrounded by hills on all sides, it deposits vast amount of silt leading to erosion and flood. So நிறைய amount of silt கொண்டு வருது. இந்த சில்ட்னால என்ன ஆகுதுன்னா ரிவர் பெட்டே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகுது. இப்போ ரிவர் பெட்டே அதிகமாகிறப்போ வாட்டர் வில் ஆப்வியஸ்லி ஃப்ளோ அவுட் ஆஃப் த இந்த நார்மலாக ரிவர் இருக்கக்கூடிய கோர்ஸை விட கண்டிப்பாக வெளியே போகும். அதனால ஃப்ளட். ஸோ அசாமில் பிரம்மபுத்திராவில் ஃப்ளட்டுங்கிறது ரொம்ப நார்மலான ஒரு விஷயம். ஓகே, நம்ம ஒரு சென்னையில் வெயில் அடிக்குங்கிறது எவ்வளோ நார்மலான ஒரு விஷயமோ அதே மாதிரி பிரம்மபுத்திராவில் ஃப்ளட் வருங்கிறது ரொம்ப நார்மலான ஒரு விஷயம். அகெயின் பிகாஸ் ஆஃப் த earthquake prone nature of the region, the river has not able to acquire a stable character. இது வந்து earthquake prone region எல்லாருக்குமே தெரியும். இட்ஸ் a zone 5 region, earthquake prone region. இது ஃப்ளோ ஆகிற ரீஜன் எல்லாமே. ஸோ இந்த earthquake ஃப்ரீக்வன்ஸாக நடந்தே இது என்ன ஆகுதுன்னா இந்த மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸில் இந்த ரிவரை வந்து ஸ்டேபிளாக ஃப்ளோ பண்ண விடலை. பிகாஸ் ஆஃப் earthquake prone region இதோட ரிவர் பெட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், following the devastating earthquake in 1950, the level of Brahmaputra rose by 2 meters in Dibrugarh area in eastern Assam. So 2 மீட்டருக்கு என்ன இருக்குன்னா ரிவரோட லெவல் வந்து அதிகமாயிடுச்சு. ஸோ டிப்ருகர் பிளேஸ் that I am posted now, ஓல்டு திப்ருகர் அப்படின்னு சொல்லுவாங்க. 1950க்கு முன்னாடி இந்த ஊரோட பாதி ஊர் எதுக்குள்ள இருந்துச்சுன்னா இன்னைக்கு இருக்க பிரம்மபுத்திராக்குள்ள இருக்கு. 1950ல ஒரு பெரிய earthquake வந்துச்சு. இட் லெட்ஸ் டு டெக்டானிக் மூவ்மெண்ட். அந்த மூவ்மெண்ட்ல ஒரு பெரிய ஃப்ளட் வந்து பாதி டிப்ருகர் அடிச்சுட்டு போயிருச்சு. இன்னைக்கு டெவலப் ஆனதெல்லாம் அந்த மீதி டிப்ருகரோட ஃபர்தர் டெவலப்மெண்ட் ஏரியா தான். ஸோ இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட் டெவஸ்டேட்டிங் earthquake வர்றதுனால பிரம்மபுத்திராவால் ஒரு ஸ்டேபிளான கேரக்டர் அட்டைன் பண்ண முடியல. ஸோ தட் இஸ் அனதர் ரீசன் வை திஸ் ஃப்ளட் பிளைன் கீப்ஸ் ஆன் சேஞ்சிங் ஓவர் தி சென்ச்சுரிஸ். பிசைட்ஸ் தீஸ் நேச்சுரல் ஃபேக்டர்ஸ் ஆர் மேன்-மேட் ஒன்ஸ். இதெல்லாம் நேச்சுரல் ஃபேக்டர். ஒன்று பிரம்மபுத்திரா ரொம்ப வால்யூமினஸான ரிவர், ஒன்று நிறைய சில்டேஷனை கொண்டு வருது. அசாம்ங்கிற ஸ்டேட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இட் மீச்சஸ் பிளெயின்.
plain region வந்ததுக்கு அப்புறம் deposition start பண்ணுது. So it deposits all the silt here. Silt deposit பண்ண river bed height ஆகுது. river bed height ஆறப்போ when the same amount of water comes in, it overflows into the other floodplain. So this is the natural reason. And because of frequent earthquake prone இருக்கனால அதோட river bed constant கிடையாது. It just keeps on moving. These are the natural factors why there is flood in Brahmaputra. And there is a man-made factors also. Besides these natural factors are man-made ones, that is habitation, deforestation, population growth in catchment area. So including in China la ஆரம்பிச்சு இது flower area full-ஆவே population growth ஆகுது. Population growth ஆகிறப்ப it has an impact on the river. And habitation and deforestation. அப்போ நிறைய normal flood plain யாருமே இல்லாத ஏரியாவை because of increase in population growth people போய் occupy பண்றாங்க. அது வந்து flood plain, it is prone to flood. தெரிஞ்சும் கூட வேற இடம் கிடையாதுன்னு சொல்லி people அங்க ஆக்குபை பண்றாங்க. அப்ப வெளில வர்றப்ப என்ன சொல்றாங்கன்னா பிரம்மபுத்திரா எங்க வீட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. பட் ஆக்சுவலா யாரு பிரம்மபுத்திராவோட வீட்டுக்குள்ள போனோம்னா நம்ம தான் பிரம்மபுத்திராவோட வீட்டுக்குள்ள போனோம். ஆனா நம்ம உலகத்துக்கு என்ன சொல்றோம்னா பிரம்மபுத்திரா எங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றோம். These are the man. So நம்மளோட habitation policy was faulted. இந்த habitation policy பொறுத்த வரைக்கும் one of the main impact எது கிரியேட் பண்ணுது அப்படின்னா like pre-independence ஆகட்டும் post-independence ஆகட்டும், Assam is a very fertile region, but like population density அவ்வளோ கிடையாது. அப்போ நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா like other areas of Bengal இந்த மாதிரி ஏரியாலேருந்து இல்லை சிரிகுரி கார்டார் மாதிரியான ஏரியாலேருந்து என்ன பண்றாங்க, நிறைய பேர் they come into the plains, அசாமோட பிளைன்ஸ்ல வந்து செட்டில் ஆகிறாங்க. ஜென்ரலா the original inhabitants of the area இந்த மாதிரி ஃப்ளட் பிளைன்ல செட்டில் ஆகிற விரும்புறது கிடையாது. they don't, because they know what is the danger associated with settling down in a flood plain அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த புதுசா வரக்கூடிய இமிகிரன்ஸ் ஆகட்டும், ரெஃப்யூஜிஸ் ஆகட்டும், இல்லை இல்லீகல் இமிகிரன்ஸ் ஆகட்டும், இவங்கெல்லாம் நிறைய போய் எங்க செட்டில் ஆகுறாங்கன்னா they create habitation in the sandbars. ஸோ இது வந்து டெம்பரரியா கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு லோக்கல்ஸ்க்கு தெரியும். 10 வருஷம் சாண்ட்பார் இருக்கலாம், திடீர்னு ஒரு பெரிய புயல் வந்து அந்த சாண்ட்பாரே காணாம போயிடலாம். இந்த ஃப்ளட்ல 10 வருஷம் இது ட்ரையா இருக்கலாம், திடீர்னு ஒரு பெரிய ஃப்ளட் வந்து எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிருன்னு தெரியும். ஸோ the local population generally do not settle in these areas, but the influx of population made the habitation as a wrong policy. So government இதை பெருசா கண்டுக்கல. So they started to settle in those areas. அப்போ நாமளா பிரம்மபுத்திரால வர்ற ரிவர் திரும்ப வந்தா கூட it leads to more impact on human lives. So that is the impact of the political angle of the Brahmaputra's flood. For example, sediment deposit itself creates temporary sandbars or river island. திடீர்னு ஒரு வருஷம் செடிமெண்ட் அதிகமாக வருதுன்னா ஒரு ஏரியாவில் கான்சென்ட்ரேட் ஆகி ஒரு குட்டி ஐலண்ட் ஒன்று கிரியேட் ஆயிரும். It is common for people to settle in such places which restrict the space the river has to flow. அப்போ என்ன பண்ணுவாங்க, இவங்க போய் அந்த ஏரியாவில் செட்டில் ஆவாங்க, அந்த ஏரியாவை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்குவாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா ரிவருக்கு வந்து ஆல்ரெடி நார்மலான கோர்ஸ்ல இந்த மாதிரி ஒரு சாண்ட் பாரை உருவாக்கும் அடிச்சுட்டு போயிடும், அப்படி போயிட்டே இருக்கும். பட் இந்த சாண்ட் பார் when you make it stronger, அதை வந்து ஃபோர்ட்டிஃபை பண்றப்போ then the river has to flow elsewhere. அப்போ apart from the basin it flows elsewhere also. இப்போ 1982ல இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்போ 1982ல the Brahmaputra board has suggested that dams and reservoirs be built to mitigate flood. ஸோ இதை என்ன பண்ணலாம்னா ஜென்ரலா ஃப்ளட் வந்தா நம்ம என்ன யோசிப்போம்னா டேம்ஸ் கட்டலாம், let us build a dam. அது மூலியமா என்ன பண்ணலாம், இந்த ரிசர்வாயர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணலாம், இந்த ஃப்ளட் சுச்சுவேஷனை ப்ரொடெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறோம். பட் இந்த ரீஜன்ல டேம் பில்ட் பண்றதுங்கிறது ஈஸி கிடையாது. plenty of reason. நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தோம், நம்ம முன்னாடி பார்த்துட்டோம், இந்த ரூட்ல தான் இந்த ரிவர் போகணும்னு எந்த இதுவும் கிடையாது. பிகாஸ் ஆஃப் டெக்டானிக் மூவ்மெண்ட் the river course can change. அப்போ நீங்க ஒரு பக்கம் டேம் கட்டிட்டீங்க, திடீர்னு லெஃப்டோ ரைட்டோ எடுத்து ரிவர் போயிடுச்சுன்னா 10,000 கோடி செலவு பண்ணது பஸ்பமா போயிடும், எந்த பிரயோஜனமும் கிடையாது. பிகாஸ் the river can change its course anytime because of tectonic activity. So that puts up huge stress. Then இங்க இருக்க எல்லாமே ரொம்ப எக்கலாஜிக்கலி சென்சிட்டிவ் ஏரியா, நிறைய வைல்ட் லைஃப் இருக்கு, நிறைய லைக் ஃப்ளோரா அண்ட் ஃபானா ரொம்ப சென்சிட்டிவான ஏரியாஸ். இங்க நீங்க ஒரு பெரிய ரிசர்வாயர் கட்டி இதை சப்மர்ஜ் பண்றீங்க அப்படின்னா it is definitely not good for the local population as well as local wildlife. So that is the second problem. Third problem is the enormous amount of siltation that Brahmaputra brings in. Brahmaputra கொண்டு வர இந்த சில்ட்டை நீ ஒரு டேம் கட்டி அந்த டேம்ல அந்த சில்ட் டெபாசிட் ஆகிட்டே இருக்குன்னா வித்தின் ஃபியூ இயர்ஸ், இப்போ ஒரு 100 அடி டேம்னு வச்சுக்கோங்களேன், 100 அடி தண்ணி நிற்கணும். பட் வருஷம் 10 அடி சில்டேஷனை இந்த பிரம்மபுத்திரா கொண்டு வருதுன்னு என்ன ஆகுதுன்னா 10 வருஷத்துல இந்த டேமே மூழ்கி போற அளவுக்கு என்னன்னா it will bring in silt. ஸோ ஒரு டேமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாள் இருந்தாதான் it will have a cost advantage. But because of the siltation that Brahmaputra brings in,
இந்த டேமோட எஃபெக்டிவ்னஸே குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்படி நிறைய ஃபேக்டர்ஸ்னால பிரம்மபுத்திரால டேம்ஸ் பில்ட் பண்றது இட்ஸ் நாட் அ ஈஸி திங் டு டூ. இன்ஃபேக்ட் சுபன்ஸ்ரீ ப்ராஜெக்ட் on which the government spent crores has been suspended. So சுபன்ஸ்ரீல ஒரு ப்ராஜெக்ட் ட்ரை பண்ணோம். நிறைய ப்ராஜெக்ட் ட்ரை பண்ணியிருக்கோம், பட் இட் ஹஸ் நாட் பீன் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்ட் பிகாஸ் இட் ஹாஸ் என்வரான்மெண்டல் இம்பாக்ட்ஸும் இருக்கு, எக்கனாமிக்கலாக அது ரொம்ப வயபிளும் கிடையாது, அண்ட் ஜியாகிரபிக்கலி இட்ஸ் அ சேலஞ்சிங் டாஸ்க் டு டூ ஆல்சோ. As such, the government has been using only one approach. So சரி சார், இப்போ டேம் கட்ட முடியாதுங்கிறீங்க, அப்போ என்னதான் கவர்மெண்ட் பண்றாங்கன்னா, ஜென்ரலி கவர்மெண்ட் has one approach, that is building embankments on the river. ரிவரோட ரெண்டு கரையையும் பலப்படுத்துறாங்க. பலப்படுத்துறது மூலியமா ரிவரோட ஃப்ளட் வந்து ஊருக்குள்ள வராம இருக்கணும் அப்படின்னு ஸோ பலப்படுத்துறாங்க, கொஞ்சம் உயரப்படுத்துறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக உயரப்படுத்துறாங்க. ஸோ தட் இந்த வாட்டர் ஃப்ளோ வந்து இந்த ரிவரோட இந்த இதுலயே வந்து கண்டெயின் ஆயிடணும், ரிவரை தாண்டி போயிடக்கூடாது அப்படின்னு. That is basically the only approach that is effective approach that is being done. The embankments were proposed only as an interim and ad hoc measure for short term mitigation. But நிறைய ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, கவர்மெண்ட் வந்து எம்பாக்மெண்ட்லேயே இந்த எம்பாக்மெண்ட்டை பில்ட் பண்ணுறதோ இல்லை இன்னும் கரையை உயரப்படுத்துறதோ இல்லை பலப்படுத்துறதோ மட்டும் ப்ராப்பர் சொல்யூஷன் கிடையாது, இது வந்து ஜஸ்ட் அன் இன்ட்ரீம் சொல்யூஷன் அப்படின்னு ஜென்ரலாக ஃபீல் பண்ணுறாங்க. அபவுட் கசிரங்கா வில் கம் டு திஸ் லேட்டர். ஓகே, நவ் சரி ஓகே, டேம் கட்டலான்னு பார்த்தா பாசிபிள் கிடையாதுன்னு சொல்லிட்டோம். எம்பாக்மெண்ட் பில்ட் பண்ணுறோம், எஸ் இட் இஸ் அ சொல்யூஷன், பட் இட்ஸ் நாட் த ஒன்லி சொல்யூஷன். அப்போ வேற என்னெல்லாம் பண்ணலான்னு பார்க்குறப்போ த கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ கன்சிடரிங் ட்ரெட்ஜிங். கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, நம்ம ஏன் ட்ரெட்ஜிங் பண்ணக்கூடாது? ட்ரெட்ஜிங்னா என்னன்னா, அந்த மண்ணை அள்ளக்கூடாது, பேசிக்கலி டிகிங் த ரிவர் பெட், மேக்கிங் இட் த ரிவர் டீப்பர். ஸோ சில்டேஷன் வந்து செட்டில் ஆகிட்டே இருக்கு, அந்த சில்டேஷனை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா ரிவர் டீப் ஆக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. However, experts have strongly advised against this simply because பிரம்மபுத்திரா செடிமெண்ட் yield is highest in the world. நீங்க எவ்வளவுதான் தோண்டா கூட நம்மால் தொடர்ந்து மண்ணை கொண்டு வந்துட்டே இருப்போம். அப்படி நீங்க தோண்ட அல்ல குறையாத தங்கம் மாதிரி தோண்ட குறையாத மண் அப்படின்னு இந்த சில்டேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதனால பெரிய எக்கனாமிக்கலான ஒரு வயபிளான இனிஷியேட்டிவா இருக்காது. நீங்க மூச்சை போட்டு தோண்டினா கூட ஒரு வெள்ளம் வந்தா டோட்டலா எல்லா பள்ளத்தையும் நிரப்பிடும் அப்படிங்கிறது தான் பிரம்மபுத்திராவோட பிரச்சனை. ஃபார் சஸ்டைனபிள் சொல்யூஷன் தேர் நீட்ஸ் டு பி அ பேசின் வைட் அப்ரோச். ஸோ இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து அசாம்ல ஆரம்பிச்சு அசாம்ல முடிகிற பிரச்சனை கிடையாது, we should have go for a basin wide approach. He calls this an integrated basin management system அப்படின்னு கொண்டு வரணுங்கிறாங்க. that should ideally bring in all basin sharing countries on board. நம்ம பார்த்துட்டோம், இந்தியா, சைனா, பூட்டான், பங்களாதேஷ், நாலு கண்ட்ரி இருக்காங்க இந்த பேசின்ல. 4 பேரும் சேர்ந்து தான் இதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு ப்ராப்பரான முடிவு பண்ணணும் அப்படின்னு நம்ம முயற்சி பண்றோம். ஃபார் தட் interstate relationship, political cooperation and role of the government are very very important. So ஒன்னு interstate relationship, இந்த 4 கண்ட்ரிஸ்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், பொலிட்டிக்கல் கோஆப்ரேஷன் இருக்கணும், கவர்மெண்ட் வந்து ஒரு ப்ரோஆக்டிவ் ரோலை பிளே பண்ணணும். இப்படி பண்ணாதான் இது ஒரு பேசின் மேனேஜ்மெண்ட்டாக தான் பார்க்க முடியுமே தவிர இது அசாம்ல நடக்கக்கூடிய ஒரு லோக்கல் ஈவெண்ட்டாக பார்க்க முடியாது. இட்ஸ் நாட் சம்திங் ரெஸ்ட்ரிக்டட் டு அசாம். ஆல் த பேசின் ஸ்டேட்ஸ் ஹேஸ் டு டூ இட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 1950 நடந்த அந்த பெரிய எர்த்குவேக் பற்றி பார்த்தோம். இட் ஹஸ் ப்ராக்டிகலி சேஞ்ச் த கோர்ஸ் ஆஃப் பிரம்மபுத்திரா அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் சைனா ஸ்டார்டட் டு பில்ட் இன் லாட் ஆஃப் டேம்ஸ். இப்போ பிரம்மபுத்திராவில் நிறைய டேம்ஸ் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க சைனா. ஸோ அதனால நிறைய வாட்டர் ஃப்ளோ குறைதானா இல்லை, அவங்க கட்டின அந்த கெப்பாசிட்டியும் தாண்டி நிறைய வந்துட்டே தான் இருக்கு. பட் த ப்ராப்ளம் இஸ் தட் இந்த வாட்டரையும் இந்த சில்டேஷனையும் இந்த ஃப்ளட்டையும் நம்பி அசாம்ல ஏகப்பட்ட ஏரியா ஃபர்டைலா இருக்கு. பட் இஃப் யூ ட்ரை டு ஸ்டாப் இட் டூ மச், ஃப்ளட் வருதுன்னு சைனா வரிசையா டேமா கட்டி, ஃப்ளட் தானே ஒரு பிரச்சனை, தண்ணி வந்தா எங்களை ஏன்னு கேளுங்க அப்படின்னு ஏகப்பட்ட டேமை கட்டி தண்ணியை தடுத்துட்டாங்கன்னா the whole population comes under question. So it is an integrated basin management system. எல்லா கண்ட்ரியும் ஒன்னா சேரணும். ஒரு ஏரியால ஃப்ளட் வருது, ஒரு ஏரியால சில்டேஷன் ப்ராப்ளம் இருக்கு, அதை எப்படி சரி பண்ணலாம்னா everybody should come on board for a proper thing. இப்போ நம்ம டேம்ஸை பத்தி பார்த்தோம். ஸோ பிரம்மபுத்திரால இட்ஸ் ஹையஸ்ட் வால்யூம், இப்போ இந்தியாவிலே ஏகப்பட்ட வால்யூம் இருக்கிற ரிவர் வந்து பிரம்மபுத்திரா. இப்போ இவ்வளோ தண்ணியை ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணி ஒரு டேமில் வைக்கிறீங்க, பட் டேமோட கெப்பாசிட்டியை ரீச் பண்ணுது, அப்போ திறந்து விட்டால் என்ன ஆகுன்னா, அது நேச்சுரல் கோஸ்ட்ல கொஞ்சம் கொஞ்சமாக போகிற தண்ணியை மொத்தமாக சேர்த்து வச்சு திறந்து விட்டால் என்ன ஆகுனா, இட் பிகம்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ப்ராஸ்பெக்ட். இப்போ செம்பரம்பாக்கம் லேக்கை திறந்து விட்டு தான் சென்னை ஃப்ளட்ல ஒரு பெரிய இம்பாக்ட் அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ ஒரு நார்மல் கோர்ஸில் போயிட்டு இருக்க ரிவரை கொஞ்சம் ஃப்ளட் வந்தால் கொஞ்சம் தான் அஃபெக்ட் ஆகும். அதை கம்ப்ளீட்டாக ஸ்டோர் பண்ணிட்டு திடீர்னு ஓப்பன் பண்ணுறீங்கன்னா இட் வில் ஹேவ் அ ஹியூஜ் இம்பாக்ட். ஸோ பிரம்மபுத்திரா வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு டேம் கட்டுறதுனாலையோ இல்லை சில்டேஷனை ட்ரெச் பண்ணுறதுனாலையோ சொல்யூஷன் கொண்டு வர முடியாது. எல்லா கண்ட்ரிஸும் ஒன்னா சேர்ந்து தான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். டிபெண்டிங் ஆன் த வல்னரபிலிட்டி ஆஃப் த ஏரியா யூ டிவைட் தெம் இன்டு கேட்டகரிஸ். லைக் இப்போ என்னன்னா, இந்த ஃப்ளட் பிளெயின் நமக்கு தெரியும்,
ஃப்ளட் வரப்போகுதுன்னு தெரியும். பிகாஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் இன்னும் நிறைய ஃப்ளட் வரப்போகுதுன்னு நம்ம படிக்கிறோம். அப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒவ்வொரு ஏரியாவையும் ஜோனேஷன் பண்ணலாம். இப்போ ஃப்ளட் மேப்பிங் சொல்கிறோம்ல, அப்போ இந்த ஏரியாவில் இத்தனை % வாய்ப்பு இருக்குது. அப்போ இங்கே என்ன பண்ணலாம்னா, மேபி ஃபார்ம்ஸ் வைக்கலாம். அதிகபட்சம் என்னாகும், பயிர் தண்ணியில் மூழ்கி போகும். பட் ஹியூமன் லைஃப்க்கு பிரச்சனை வராது. அப்போது எந்த ஏரியாவில் ஹேபிடேஷன் பில்ட் பண்ணணும், எந்த ஏரியாவில் ஃபார்மிங் இருக்கணும், எந்த ஏரியாவில் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கணும் அப்படின்னு ப்ராப்பராக ஜோன் பண்ணி அந்தந்த ஏரியாவில் அந்தந்த ஆக்டிவிட்டிஸ் அலோவ் பண்ணோம்னா, இன்ஸ்பைட் ஆஃப் கெட்டிங் ஃப்ளட்டட் we can still survive this and we can still manage this அப்படிங்கிறது தான் இந்த பிரம்மபுத்திரா ரிவரோட விஷயம். ஸோ இதில் there is one another impact, how Kaziranga is coping with the Assam flood or the Brahmaputra floods. இது வந்து overall aspect of how we have to do it. இப்போ Kazirangaல the things are little different. So Assam is traditionally flood prone and 1055 square kilometer Kaziranga National Park and Tiger Reserve sandwich between ஒரு பக்கம் பிரம்மபுத்திரா ரிவர் இருக்கு, இன்னொரு பக்கம் கார்பி ஆங்லாங் ஹில்ஸ் இருக்கு. இதுல நடுவில் இருக்க இந்த ஃப்ளட் பிளேனுக்கு பேர் தான் we call it as Kaziranga National Park அப்படின்னு சொல்றோம். Among experts there is a consensus that floods are necessary for Kaziranga by virtue of its ecosystem. So Kazirangaவோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இந்த ஏரியால வருஷம் வந்து வெள்ளம் வருது. அந்த வெள்ளம் வர்றதுனால நிறைய பாசிட்டிவ் இம்பாக்ட் இருக்கு. இந்த வெள்ளத்தினால தான் இட் இஸ் அ ரிவரைன் ஈகோசிஸ்டம். இதோட பேரே வந்து ரிவரைன் ஈகோசிஸ்டம் தான், நாட் அ சாலிட் லேண்ட் மாஸ் பேஸ் ஈகோசிஸ்டம். இதோட பேரே ரிவரைன் ஈகோசிஸ்டம் தான். ஏன்னா அடிக்கடி ஃப்ளட் வரும், ஃப்ளட் ரிசீட் ஆகும், ஃப்ளட் வரும், ஃப்ளட் ரிசீட் ஆகும். அப்படி ஃப்ளட் வரப்போ இட் பிரிங்ஸ் இன் சில்டேஷன். இந்த சில்டேஷன் தான் இந்த ஏரியாவோட ஃபர்டிலிட்டிக்கே காரணம். இந்த சில்டேஷன் வரலன்னா, பிகாஸ் சில்டேஷன் பிரிங்ஸ் இன் லாட் ஆஃப் மினரல்ஸ் அண்ட் வெல்த். அந்த மினரல்ஸ் மூலியமாக தான் இந்த ஏரியா பயங்கர ஃபர்டைலாக இருக்குது. அப்படி இல்லைன்னா இவ்வளோ ஃபர்டைலாக இருக்காது. ஸோ திஸ் இஸ் பேசிக்கலி ரிவரைன் ஈகோசிஸ்டம். ஒரு ரிவரைன் ஈகோசிஸ்டமில் லைக் ஃப்ளட் பிளேன் இஸ் பார்ட் ஆஃப் அ ரிவரைன் ஈகோசிஸ்டம். இந்த சிஸ்டம் won't survive without water. வருஷம் ஃப்ளட் வரல, இது ரிவரைன் ஈகோசிஸ்டமாக இருக்குது. கொஞ்சமாக லேண்ட் மாஸ் பேஸ் ஈகோசிஸ்டமாக மாறிடும். The entire area of Kaziranga formed by alluvial deposits from Brahmaputra and its tributaries is centered around the river. கசிரங்காங்கிறது எதை நம்பி இருக்குன்னா, இந்த பிரம்மபுத்திரா அண்ட் இட்ஸ் ட்ரிபியூட்டரி இதை நம்பி தான் இருக்கு. இதுல வரக்கூடிய இந்த எக்ஸசிவ் சில்டேஷன் தான் இந்த ஏரியாவே ஃபர்டைலா மாத்துது. அண்ட் தேர் ஆர் சர்டன் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஃப்ளட். ஒன்று, water also can help get rid of unwanted plants such as water hyacinth which collect in huge masses in the landscape. ஸோ இந்த லேண்ட்ஸ்கேப்ல நிறைய இப்போ ஜென்ரலா இதோட நேட்டிவ் ஸ்பீசிஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, தே ஆர் ரெசிஸ்டன்ட் டு ஃப்ளட். பட் இன்வேசிவ் ஸ்பீசிஸ் ஆகட்டும், இல்லை அன்வான்ட் ஸ்பீசிஸ் லைக் வாட்டர் ஹைசின்த் ஆகட்டும், தே ஆர் நாட் ரெசிஸ்டன்ட் டு திஸ் கைண்ட் ஆஃப் சேஞ்ச் இன் வாட்டர் லெவல். அப்படி இருக்கிறப்போ திஸ் சீசனல் ஃப்ளட் என்ன பண்ணுதுன்னா, இந்த தேவையில்லாத வெஜிடேஷனை அடிச்சு கிளியர் பண்ணுது. ஒன்லி த ஸ்ட்ராங் அண்ட் த நேட்டிவ் ஸ்பீசிஸ் ஜென்ரலி சர்வைவ் இன் த ecosystem. Second is, many also believe floods are a way of natural selection. A number of animals, especially old and weak, cannot survive the flood. Only the ones with superior genes survive. So it's a way of cleaning it's a way of natural selection. So what is natural selection? Only the resilient and strong species will survive, weak species will kindly deplete. So that is the way. அதுக்கு பேர் தான் நேச்சுரல் செலெக்ஷன் சொல்றோம். யார் யாரெல்லாம் பலசாலியா இருக்காங்களோ, யார் யாரெல்லாம் எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறாங்களோ அவங்க தான் உயிர் வாழ முடியும், தாங்காதவங்க உயிர் வாழ முடியாது. ஸோ இந்த ஃப்ளட்னால எவ்ரி இயர் த அனிமல்ஸ் ஆர் டெஸ்டட். ஸோ வீக் ஓல்டு அனிமல்ஸால என்ன பண்ண முடியாது, பிரம்மபுத்திரா ஃப்ளட்லேருந்து கர்பி ஆங்லாங் ஹில்ஸுக்கு போயிட்டு திரும்பி இறங்க வந்து இந்த ஜேர்னியை பர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் கைண்ட் ஆஃப் அ நேச்சுரல் செலெக்ஷன் இன் தட் ஹோல் ஏரியா. இதெல்லாம் வந்து பெனிஃபிட்ஸ் ஆஃப். இப்போ இந்த மாதிரி ஃப்ளட் வரலைன்னா இட் வில் நாட் பி ரிவரைன் ஈகோசிஸ்டம், இட் வில் பிகம் அ சாலிட் லேண்ட் மாஸ். சாலிட் லேண்ட் மாஸ் என்னாங்கன்னா ஃபாரஸ்ட் உருவாகும். எது உருவாகாதுன்னா இந்த மாதிரி ஒரு கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டம் உருவாகாது. இந்த கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டம் நம்பி தான் இப்போ ரைனோசரஸ் இருக்கு, இந்த மாதிரி மற்ற எல்லா ஹெர்பிவோர்ஸுமே they are all highly adapted to the grassland ecosystem. Flood இல்லைன்னா grassland கிடையாது, it will become a woodland. woodlandனா it will become any other forest in India. அதோட ஸ்பெஷாலிட்டியை இழந்துரும். So that is the benefit of flood to the ecosystem. Now what are all the issues அப்படின்னு பார்த்தோம்னா, while in the past Kaziranga and Karbi Anglong are part of the same landscape. So Kaziranga ஒரு பக்கம் வந்து பிரம்மபுத்திரா இருக்கு, பிரம்மபுத்திரா தாண்டி இந்த ஃப்ளட் பிளேனுக்கு பேர் கசிரங்கா, அதுக்கப்புறம் கர்பி ஆங்லாங் ஹில்ஸ் இருக்கு, தட் இஸ் ஹைலேண்ட். அப்போ ஸ்பீசிஸ் என்ன பண்ணணும்னா, எப்பெல்லாம் இந்த லோ லேண்ட் ஃப்ளட் ஆகுதோ தே வில் மைக்ரேட் டு கர்பி ஆங்லாங், எப்போ இந்த ஃப்ளட் ரிசீட் ஆகுதோ தே வில் கம் பேக் டு கசிரங்கா. ஸோ திஸ் இஸ் அன் ஆனுவல் பார்ட் ஆஃப் மூவ்மெண்ட். இப்போ இந்த கர்பி ஆங்லாங்கோட பார்டரில், கசிரங்கா அண்ட் கர்பி ஆங்லாங்கோட பார்டரில் வி பில்ட் அ நேஷனல் ஹைவே 37 அப்படின்னு ஒரு ஹைவே பில்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஹைவேனால இட் கைண்ட் ஆஃப் லீட்ஸ் டு இந்த லேண்ட்ஸ்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் பாக்கெட்ஸாக பிரிச்சிருச்சு. அண்ட் ஆஸ் அ ரிசல்ட் அனிமல்ஸ் தட் வென்ச்சர் அவுட் ஆஃப் த பார்க் die either under the wheels of the speeding vehicle on highway.
இப்போ ஒரு பக்கம் இந்த ஹைவேனால என்ன ஆகுதுன்னா நிறைய வெஹிக்கிள் அடிபட்டு இறந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆர் killed by poachers who take advantage of their vulnerability. இப்போ போச்சர்ஸ்க்கு என்ன தெரியும்னா ஃப்ளட் அதிகமான எல்லாம் இந்த பக்கம் தான் வரணும், கர்பி அங்லாங் தான் வரணும், அப்போ இந்த ஏரியால தான் பசங்க டிராவல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அங்கே வெயிட் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா போச்சிங் பண்ணுறாங்க. இந்த சீசனில் போச்சிங்கை கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் சிரமமான ஒரு காரியமாக இருக்குது. பிகாஸ் இந்த ஹைவே இருக்கனால மொத்த நேஷனல் பார்க்லேயும் நீங்கள் எங்கே வேணாலும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியுது. ஸோ திஸ் ஹைவே ஆக்சஸ் டபுள் ப்ராப்ளம். ஒரு பக்கம் இந்த ஹைவேல வர வெஹிக்கிள்ஸ் இந்த அனிமல்ஸ் அடிச்சிருது. The second problem is poachers use it as a advantage for their vulnerability. ஸோ இது வந்து ஒரு புலி. இந்த புலியோட ஃபோட்டோ ஒன்று பார்க்குறோம். இந்த புலி என்ன பண்ணா அப்படின்னா தண்ணி அதிகமாக வரும், ஒருத்தர் வீட்டில் போய் செட்டில் ஆகிட்டா. அப்படி ஸோ இந்த வீட்டில் வந்து பக்காவாக இருக்குது, ஹைலாண்டில் இருக்குது அப்படின்னு. இந்த மாதிரி வருஷம் பிரம்மபுத்திராவில் ஃப்ளட் வரப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, புலி வீட்டுக்குள்ளே போய் செட்டில் ஆகுது, இல்லை ரைனோ வீட்டுக்குள்ளே போய் செட்டில் ஆகுது அப்படின்னு நிறைய நடக்கும். ஸோ அப்படிப்பட்ட செட்டிலான ஒரு பையனை வந்து கண்ணை கட்டி தூக்கிட்டு போகிறாங்க. ஸோ திஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹவு தீஸ் ஸ்பீசிஸ் பிகாஸ் ஆஃப் த NH-37, because of encroachment in their travel path, because of lot of resorts, ஏகப்பட்ட ரிசார்ட்ஸ் இருக்கு, ஏகப்பட்ட ஹோட்டல்ஸ் இருக்கு இந்த கசிரங்கால, இந்த கர்பி அங்லாங் ஏரியால. அதனால என்ன பண்ணுதுன்னா நேச்சுரலா அது போகக்கூடிய வழியை தெரியாம they tend to enter into human habitation. ஸோ அப்படிப்பட்ட ஒரு புலியை தான் இந்த பிக்சரை நான் பார்க்குறோம். ஸோ திஸ் இஸ் அன் அனிமல் காரிடார். ஸோ இந்த NH-37 பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ ரோட் தட் பாசஸ் த்ரூ திஸ் இந்த கசிரங்காவோட நேஷனல் பார்க் அண்ட் இட்ஸ் ஃப்ரிஞ்ச் ஏரியாவில் போயிட்டு இருக்கு. ஸோ இட் இஸ் ஜென்ரலி அன் அனிமல் காரிடார். ஸோ இந்த அனிமல்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ரோடுங்கிறது ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருக்கு. அண்ட் போச்சர்ஸுக்கு இந்த ரோடு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கு. பட் இட்ஸ் அ லைஃப் லைன் ஆஃப் கனெக்டிவிட்டி. பட் அதனால ஏன் சார் நம்ம இந்த ரோடை க்ளோஸ் பண்ண முடியாது அப்படின்னா இட்ஸ் அ லைஃப் லைன் ஆஃப் கனெக்டிவிட்டி ஆஃப் த நார்த் ஈஸ்ட். இந்த பக்கம் மணிப்பூர், அந்த பக்கம் வந்து பங்களாதேஷ் பார்டர் வரைக்கும் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோட்ஸ்கேப். ஸோ இந்த ரோடை நம்ம போடாமல் இருக்க முடியல. பட் அதே டைமில் என்ன ஆகுதுன்னா இந்த அனிமல் காரிடார்ஸையும் நம்மளால் எஃபெக்டிவாக மேனேஜ் பண்ண முடியல. ஸோ தட் வாஸ் அ ப்ராப்ளம். அண்ட் ஒன் ஆஃப் த ஐடியா சஜஸ்டட்னா ஆர்டிஃபிஷியலாக கஜிரங்கா ஏரியாவில் வி ஸ்டார்ட் டு பில்ட் த ஹைலேண்ட். இப்போ நீங்கள் பார்க்குற பிக்சரில் ரைனோஸ் ஏரி நிற்கிதுல. ஸோ இட்ஸ் நேச்சுரல் ஹைலேண்ட். பட் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஹைலேண்டை உருவாக்குறாங்க. எதுக்காகனா எப்பெல்லாம் வந்து ரிவர்ஸில் வந்து ஃப்ளட் வருதோ அனிமல்ஸ் வில் ப்ரிஃபர் டு கோ டு த ஹைலேண்ட். நேச்சுரல் ஹைலேண்ட் இல்லைங்கிறப்போ ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ணுறாங்க. பட் தீஸ் அனிமல்ஸ் டூ நாட் பிலீவ் இன் திஸ் ஹைலேண்ட்ஸ் மச். இந்த ஹைலேண்ட்ஸை பெருசாக பிலீவ் பண்ணுறதில்ல. பிகாஸ் பை ப்ரோக்ராம் தே ஆர் மென்ட் டு கோ டு கர்பி அங்லாங் அண்ட் கம் பேக் டு கசிரங்கா. இந்த ஹைலேண்ட்ஸை நம்பி நிறைய ஸ்பீசிஸ் பண்ணுறது கிடையாது. பட் ஆஃப் லேட் த அனிமல்ஸ் ஹவ் யூஸ் டு ஹைலேண்ட். பட் ஈவன் தென் திஸ் ஹைலேண்ட் இஸ் ஒன்லி அ பார்ட் ஆஃப் த சொல்யூஷன். இது வந்து டோட்டல் சொல்யூஷன் கிடையாது. ஸோ அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 25 கிலோமீட்டர்ஸுக்கு வி ஆர் ட்ரைங் டு எலிவேட் திஸ் ரோட். ஒரு 25 கிலோமீட்டர் கண்டுபிடிச்சிருக்கோம், அதெல்லாம் பிரைம் அனிமல் காரிடார் அப்படின்னு. அப்போ அந்த ரீஜன்ல என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா லெட் அஸ் எலிவேட் த ரோட். ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஒரு இது மாதிரி போட்டு வி வில் எலிவேட் த ரோட். கீழே வந்து இட் இஸ் ஈஸி ஃபார் அனிமல்ஸ் டு டிரான்ஸ்போர்ட். ஸோ அனிமல்ஸ் வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் மைக்ரேட் ஆகிறது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பார்க்குறோம். அண்ட் வி ஆர் ட்ரைங் டு கிளியர் த என்க்ரோச்மெண்ட் இன் த வைல்ட் லைஃப் காரிடார்ஸ் ஆல்சோ. பிகாஸ் நிறைய இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, நிறைய ஹோட்டல்ஸ், ரிசார்ட்ஸ். கசிரங்கா ஃபேமஸ் ஆக நிறைய ஹோட்டல்ஸ் அண்ட் ரிசார்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ அந்த டெவலப்மெண்ட்டையும் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் we'll be able to manage the situation. But floods control பண்றோம் அப்படின்னா கசிரங்காவே இல்லாம போயிடும். So Kaziranga protection is not about controlling the flood, it is always about managing the flood. So this is the idea of Assam floods and management of Assam floods in Kaziranga National Park. Now we'll be able to take question. How eco bridge? Okay, there is something called as eco bridge. Eco bridge na enna appadina generally road kila poikiட்டு இருக்கும். இந்த அனிமல்ஸை டிராவல் பண்றதுக்காக மேல ஒரு பிரிட்ஜ் மாதிரி கட்டி அதை ஒரு நேச்சுரல் ஈகோ சிஸ்டம் மாதிரி செட்டப் பண்றது பேர் ஈகோ பிரிட்ஜ். ஸோ போத் ஐடியாஸ் ஆர் டெஸ்டட். இந்த 25 கிலோமீட்டரை பொறுத்த வரைக்கும் இந்த ஹைவேயை எலிவேட் பண்ண ட்ரை பண்றோம். ஒரு பெரிய பிரிட்ஜ் போட்டு அந்த இது மேல ஹைவே போயிட்டு இருக்கும், கீழே ஃப்ரீயா இருக்கும், கீழே வந்து பில்லர்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ த அனிமல்ஸ் கேன் ஃப்ரீலி மூவ் அரவுண்ட். அது ஒரு ப்ரொபோசல். இல்லைன்னா ரோடு போயிட்டே இருக்கும், மேலே வந்து வி ட்ரை டு பில்ட் அ ஸ்மால் லிட்டில் பிரிட்ஜ் இந்த பக்கமும் அந்த பக்கமும் கனெக்ட் பண்ணுறதுக்காக அப்படின்னு. பட் ஜென்ரலி வி ஆர் ட்ரைங் டு பில்ட் அன் எலிவேட்டட் ஹைவே தான் பில்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் லாங் டனல் ஹைவே. டனல் என்னன்னா ஒரு மலையை குறைஞ்சு போகிறது பேர் தான் டனல். இது டனல் கிடையாது. ரோடு வந்து நார்மலாக கீழே போகிறத விட மேலே, இப்போ நம்ம பிரிட்ஜில் பார்க்குறோம்ல, பாலத்தில் ரோடு பார்க்குறோம்ல, அந்த மாதிரி பாலத்தில் வண்டியெல்லாம் போயிட்டு இருக்கும், கீழே அனிமல்ஸ் கேன் மூவ் அரவுண்ட் ஈஸிலி.
Will dams with e-flow can help, like the one you taught on the other day, to help sustain the ecosystem and control flood at the same time? இல்லைங்க இந்த பிரச்சனை என்னன்னா, இந்த மேக்னிடியூட் ஆஃப் த டேம் வந்து அவ்வளோ பெரிய டேம் வந்து கட்டுறது ஈஸி கிடையாது. சில்டேஷன், இட்ஸ் நாட் அபவுட் வாட்டர். இப்போ இந்த பீப்புள் யாருமே வாட்டரை பற்றி, வாட்டர் இல்லாமல் போயிடும் அதனால டேம் கட்டாதீங்கன்னு சொல்ல போகிறது கிடையாது. டேம் கட்டி நீங்கள் மொத்த வாட்டரையும் ஸ்டோர் பண்ணி திடீர்னு ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அது வந்து இன்னும் மோசமான ஃப்ளட்டாக இருக்கும் நார்மலாக நேச்சுரலாக வர ஃப்ளட்டை விட. அதுதான் மெயின் பிரச்சனையே தவிர இட் இஸ் நாட் அபவுட் அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர். பிரம்மபுத்திரால ஏகப்பட்ட தண்ணி இருக்கு, தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஹவு ஃப்ளட் ஆல்டர்ஸ் த ஃபாரஸ்ட் லேண்ட் ஜியோகிராஃபிக்லி? ஃபாரஸ்ட் லேண்ட் கிடையாது, இது வந்து ஒரு கிராஸ் லேண்ட். கிராஸ் லேண்ட் என்னன்னா வருஷம் இந்த இப்போ இதில் வந்து பெரிய லெவலில் என்ன ஆகாதுன்னா ஸ்ட்ராங்கான மரம்லாம் வளர முடியாது. ஏன்னா ஃப்ளட் வந்து பயங்கர ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏகப்பட்ட சில்டேஷனை கொண்டு விட்டுரும், திரும்பி இது ரிசீட் ஆகும். ரிசீட் ஆகிறப்ப கிராஸ் தான் ஈஸியாக முளைக்க முடியுமே தவிர பெரிய மரங்கள் முளைச்சி வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. தட் இஸ் ஹவு திஸ் ஃப்ளட் பிளைன் இஸ் ரிமைன்ட் அ கிராஸ்லேண்ட் ஓவர் தி சென்ச்சுரிஸ். அப்படி இல்லை அப்படின்னா இட் வுட் ஹவ் பிகம் ஜஸ்ட் another ஃபாரஸ்ட். ஏன்னா நிறைய தண்ணி இருக்கு, கிரவுண்ட் வாட்டர் இருக்கு, இது ஒரு ஃபாரஸ்டா மாதிரி இருக்கும். பிகாஸ் ஆஃப் த கான்ஸ்டன்ட் ஃப்ளட்டிங், ஃப்ளட் வந்து ரைட் டு லெஃப்டையும் அட்டாக் பண்றதுனால என்ன ஆகுதுன்னா இது வந்து ஒரு வுட்லேண்டா டெவலப் ஆகாம ஒரு கிராஸ் லேண்டா டெவலப் ஆகுது. Why these bridges are not constructed at the start itself? Is it because of lack of scientific study? ஒன்னு lack of scientific study, இன்னொரு பக்கம் நிறைய பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு, அதனாலையும் ஆரம்பத்தில் பிளான் பண்ணல. பட் இப்போ கசிரங்கால தீஸ் அனிமல்ஸ் ஃபைண்ட் இட் வெரி ஹார்ட். ஒன்று நிறைய இல்லீகல் ஆக்குபேஷன் ஆஃப் லேண்ட் இருக்கு, இன்னொரு பக்கம் இந்த அனிமல்ஸால ஈஸியாக ஹைலேண்டுக்கு மூவ் பண்ணி கீழே வர முடியல. அப்படிங்கிறப்போ தென் வி திங்க் ஓகே இட் இஸ் பெட்டர் டு கோ ஃபார் எலிவேட்டட் ஹைவே அப்படின்னு ஒரு 25 கிலோமீட்டருக்கு ஐடென்டிஃபைடு பாத் இருக்கு. It is almost a sanctioned project, but it's not being implemented yet. But it will be implemented very soon, hopefully. In green bonds, how does the producer make profit when somebody is asked? Sorry, there was a question, I missed it. It's okay. Indian rivers linking a solution? It can be a part of the solution. Definitely இதில் வர தண்ணியை நம்ம பெட்டராக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு. பட் ஈவன் தென் அதுக்கும் எம்பாக்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கணும். இந்த தண்ணி வந்து அசாமை தாண்டி போனால் தான் நீங்கள் மற்ற ஏரியாவோட லிங்கே பண்ண முடியும். பிரச்சனை என்னன்னா அசாம்குள்ளே வர்றப்பே இது ஃப்ளட்டை கிரியேட் பண்ணுது. ஸோ இட் இஸ் நாட் டிரெக்ட்லி ரிலேட்டட், பட் இட் கேன் பி அ பார்ட் ஆஃப் த சொல்யூஷன். Can we use this silt in construction rather than importing sand? இங்கே வந்து இந்த சில்ட்டை தான் கன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஊரில் மண் அல்றதுங்கிற ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. நம்ம ஊரில் மாதிரி ஒரு சென்சிட்டிவ் டாப்பிக்கோ இல்லை நடுராத்தில் திருட்டுதமாக டிராக்டரில் அல்ற வேலையெல்லாம் கிடையாது. ப்ராட் டே லைட்டில் நீங்கள் போய் மண் அள்ளிட்டு வரலாம். ஏன்னா அல்ல குறையாத மண் இருக்குது, யாரும் இங்கே கவலைப்படுறது கிடையாது. இந்த இது டெஃபினட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் இதை பெருசாக ரெகுலேட் பண்ணுறது கிடையாது. எப்படியாவது இந்த சில்ட்டை கிளியர் பண்ணினா சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறாங்க. Can floods be diverted to irrigational purpose? Irrigational purpose யூஸ் பண்ணலாம். பட் அசாமை பொறுத்த வரைக்கும் வருஷத்துல 365 நாள்ல ஒரு 150 நாளையாவது மழை பெய்யும். அந்த லெவலுக்கு தண்ணியோட தேவையெல்லாம் கிடையாது. ஏகப்பட்ட நாள் மழை பெய்யும். மாதம் 3 மாறி இல்லை 30 மாறி கூட பொழியும் அசாம்ல. ஸோ தெர் இஸ் நாட் மச் ரிக்வயர்மெண்ட் ஆஃப் இரிகேஷன் சேலஞ்சஸ். ஸோ அதனால பெரிய லெவலில் இந்த தண்ணி யூஸ் ஆகாது. மேபி ரிவர் லிங்கிங் மாதிரி ஒரு ப்ராஸ்பெக்ட் பிளான் பண்ணோம்னா மேபி நடக்கலாம். பட் திஸ் ஏரியா இஸ் endowed naturally with a lot of rainfall. ஸோ அதனால இங்கே ரொம்ப லெவலில் இந்த ஃப்ளட் வாட்டர் இரிகேஷன் பர்பஸ் யூஸ் பண்ண தேவையில்லை. அதனால தான் இந்த ஊரில் ஒரு டேம் கட்டுறதுக்கு பீப்புள் பெருசாக ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. யாருக்குமே தண்ணி பெருசாக தேவை கிடையாது அப்படின்னு. ஸோ வாட் இஸ் யுவர் ஏரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐ லிவ் இன் ஏரியா கால்ட் இஸ் திப்ருகட் இன் அசாம். DIBRUGARH அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா வரும். இந்தியாவோட கடை கோடியில் ஒரு புள்ளி வரும், தட் புள்ளிக்கு பேர் தான் திப்ருகட். In Karnataka, one of the dams has been dredged and sediments are used for agriculture. அதான் சொல்லுங்க, இந்த செடிமெண்ட்ஸ் எல்லாமே பயங்கர ஃபர்டைலான ஒரு செடிமெண்ட்ஸ். இது வந்து டெபாசிட் ஆகுதுன்னா டெஃபினட்டா அக்ரிகல்ச்சரை ஹெல்ப் பண்ணும். பட் கர்நாடகால வெஸ்டர்ன் காட்ஸ்லேருந்து வர ஒரு ரிவர் ரொம்ப பெரிய லெவலில் ட்ரெட்ஜிங்கை கொண்டு வராது, பெரிய லெவலில் செடிமெண்ட்ஸை கொண்டு வராது. அங்கே ஈஸியாக ட்ரெட்ஜ் பண்ணி அதை மேனேஜ் பண்ணலாம். பட் இங்கெல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது. இங்கே வரக்கூடிய அமௌண்ட் ஆஃப் செடிமெண்ட்டை நீங்கள் ட்ரெட்ஜிங் பண்ணுறது வந்து எக்கனாமிக்கலி அன்வயபிள்ங்கிறாங்க சயின்டிஸ்ட். பிகாஸ் இட் இஸ் சிம்பிளி not possible to do it. But now
மண் இருக்கு. ஓகே, அண்ட் யூ சா த ஃப்ளட்ஸ். நான் இங்கே நம்ம ஊரில் ஃப்ளட் எல்லாம் வந்து அசால்ட்டா முட்டிக்கால் லெவலில் இருக்கும். இங்கே ஃப்ளட் தூரம் வரைக்கும் பிரம்மபுத்திரா தான். அதுக்கு அந்த பக்கம் அருணாச்சலே ஆரம்பிக்கிற லெவலுக்கு there is flood here. சைடு பாண்ட்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணா வாட்டர் ஃப்ளட்டை மெயின்டைன் பண்ணலாம், பட் இட்ஸ் நாட் எக்கனாமிக்கலி வயபிள் ஆஸ் வி குட் சி. இதை வந்து நம்ம இந்த ஃப்ளட் இருக்க போகுது. ஸோ அசியூம் தெர் இஸ் ஃப்ளட் அண்ட் ஹவ் ஆர் வி கோயிங் டு டீல் வித் இட். மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃப்ளட் தான் இங்கே பெரிய விஷயமே தவிர, பட் ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃப்ளட் வந்து அவ்வளோ பாசிபிள் கிடையாது. பட் நம்ம சைனா என்ன பண்ணுறாங்கன்னா, ஏகப்பட்ட டேம் கட்டி நம்மளை வந்து காப்பாற்றலான்னு பார்க்குறாங்க. லெட் அஸ் சி. அவங்க பில்ட் பண்ணுற டேம்ஸை பார்த்தோம்னா கொஞ்ச நாளாக பிரம்மபுத்திராவில் தண்ணியே வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு சைனா ரொம்ப எஃபெக்டிவாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஐ திங்க் டைம் இஸ் அப். ஸோ லெட் அஸ் கம்ப்ளீட் த டாபிக். ஸோ அசாம் ஃப்ளட் இந்த வருஷம் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக நியூஸில் இருந்தனால ஐ தாட் ஐ வில் ஷேர் திஸ் டாபிக் வித் யூ. ஸோ யூ வில் பி ஏபிள் டு ஸ்டடி. பட் அதர்வைஸ் அசாம் ஃப்ளட் வந்து ஜூலையில் தான் பண்ணணும், பட் வி டிட் இட் இன் ஏப்ரல் only. Okay, so thank you very much. I'll share the material in the group. Thank you very much. Good night.